10-day course, discourse, day 2, தம்ம பேருரை 2ஆம் நாள். பயிற்சியின் 2ஆம் நாள் முடிவுற்றது. 2ஆம் நாள் நிறைவுற்றது. மேலும் பயிற்சி செய்ய 8 நாட்கள் இருக்கின்றன. 2ஆம் நாள் முதல் நாளை விட சற்றே நன்றாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. மனதை கட்டுக்குள் கொண்டு வரும் வேலையல்லவா மிகவும் எளிதான காரியம் அல்ல. குரங்கை போன்ற இந்த மனம், அலைபாயும் மனம், எத்தனை சஞ்சலம், எத்தனை சலனம். ஒரு கிளையை விட்டால் மற்றொரு கிளை, ஒன்றை விட்டு மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. ஒரு எண்ணத்திலிருந்து விடுபட்டால் மற்றொன்று ஆரம்பமாகி விடுகிறது. அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டால் 3வது ஆரம்பமாகி விடுகிறது. எவ்வளவு அமைதியின்மை, எவ்வளவு கவலை! காட்டுத்தனமான இம்மனதை வளர்ப்பு மனமாக்க வேண்டாமா? எனவே மிகுந்த உறுதியுடன் வேலை செய்ய வேண்டும். கெட்டிக்கார மனிதன் ஒருவன் காட்டு மிருகத்தை வளர்ப்பு பிராணியாக்க வேண்டுமெனில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் மிகுந்த பொறுமையுடனும் வேலை செய்கிறான். மிகவும் சீக்கிரமாக அம்மிருகத்தை தன் வயப்படுத்த இயலாது. ஆனால் மிகவும் பொறுமையோடு செயல்பட்டு தன் வசப்படுத்தி விடுகிறான். ஒரு காட்டு எருமையோ ஒரு காட்டு யானையோ எளிதில் வசப்படாது. அப்படிப்பட்ட காட்டுவாழ் மிருகம் ஒன்று மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் வந்துவிட்டால் எத்தனை குழப்பம் விளைவித்து விடுகிறது, எத்தனை தீங்கிழைத்து விடுகிறது. அதே மிருகம் நமது வசப்பட்டு விட்டால் மனிதனின் அடிமையாக, சேவகனாக மாறிவிடுகிறது. அந்த காட்டு யானையின் மிகவும் அபாயகரமான அத்தனை பலமும் வளர்ப்பு யானையான பின் நமது சேவைக்கு பயன்படுகின்றது. அவ்வாறே நமது மனமும் காட்டுத்தனமாக இருக்கும் வரை இதன் அனைத்து சக்தியும் நமக்கு கேடு விளைவிக்கும் அபாயகரமான சக்தியாக இருக்கும். இது நம் வசமாகும் போது, வளர்ப்பு மனமாக மாறும்போது, இதன் நாசம் விளைவித்த முழு சக்தியும் நமக்கு பயன் தரும் சேவையில் உபயோகம் ஆகிறது. நமக்கு நலன் பயக்கும் விதமாக அமைந்து விடுகிறது. மேலும் மனதின் சக்தி சாதாரணமானதல்ல. மிகப்பெரிய யானையின் சக்தியை விட பல மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. தீமை விளைவித்தாலும் பல மடங்கு, நன்மை பயத்தாலும் பல மடங்கு. இக்காட்டு மனதை நம் வசப்படாத மனதை வசப்படுத்தி எவ்வாறு நம் வசம் வைத்துக் கொள்வது? இதன் பலம் முழுவதையும் நமது நன்மைக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த வேலை செய்யத்தான் வந்திருக்கிறீர்கள். பொறுமை, மிகுந்த பொறுமை தேவை. பார், 2 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போதும் கூட மனம் நிலை கொள்ளவில்லை. அல்லது இன்னும் மேலே சென்று 5 நாட்கள் ஆகியும் இப்போதும் மனம் நிலை கொள்ளவில்லை, இப்போதும் நிற்கவில்லை என சில சாதகர்கள் பொறுமை இழந்து மனம் வருந்துகிறார்கள். இவ்வாறு நினைத்து கவலை ஏற்படுமாயின் இதுதான் என்னுடைய மனதின் பழைய பழக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனம் விரும்பும் நிகழ்ச்சிகள் நடைபெறாத போதும், மனம் விரும்பாத நிகழ்ச்சிகள் நிகழும் போதும் நான் கவலையுறுகிறேன். இதுவே எனது இயல்பாக இருந்தது. இந்த இயல்பையே வளர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது பயிற்சியின் பெயரால் மீண்டும் இதையே செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். மனம் ஒருமுகப்பட வேண்டும் என விரும்புகிறேன். மனமோ ஒருமுகப்படுவதில்லை. மனம் விரும்புவது நடக்காத போது கவலை அடைகிறேன். ஐயோ, 2 நாட்கள் கடந்து விட்டது, மனம் நிலைக்கவில்லையே. 2 நாட்களுக்கு பின்னும் எனது மனம் ஒருமுகப்படவில்லையே. இப்படி கவலையுறும் சுபாவத்திலிருந்து விடுபடவே வந்திருக்கிறோம். ஆனால் அமைதியற்ற மனநிலையை பெருக்க ஆரம்பித்து விட்டோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் கவலை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்படுகிறது. மனம் அலைபாய்வதினால், மனம் நிலை பெறாததினால் கவலை வருகிறது. மனதில் ஏதோ ஒரு தீய அசுத்த எண்ணம் உதிக்கிறது. அதைத் தொடர்ந்தே கவலையும் வருகிறது. மேலும் ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்து மனம் பயப்பட ஆரம்பிக்கிறது. நேற்றே புரிய வைத்தபடி இப்பயிற்சி முழுவதும் ஒரு ரண சிகிச்சை, ஆபரேஷன். ஆபரேஷன் நடைபெற உள்மனதின் அடி ஆழத்திலிருந்து மன அசுத்தங்கள் மேலெழும்பி உடலில் விருப்பமற்ற உணர்ச்சிகளாக வெளிப்படும். அப்போது பயம் ஏற்பட்டு கவலையுறுகிறோம். அப்படி நேர்ந்தால் உடனடியாக விழித்து கொள்ள வேண்டும். நான் கவலைப்பட வரவில்லை,
கவலையிலிருந்து விடுபட வந்துள்ளேன் என்ற விழிப்பு வர வேண்டும். இச்சமயம் மனம் ஒருமுகப்படவில்லை. இச்சமயம் மனம் அலைபாய்கிறது. இந்த நேரத்தின் உண்மை இதுவே. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டாலே போதும். இந்த நேரம் எனது மனம் அலைபாய்கிறது என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை கெட்டதாக எண்ண வேண்டாம். அதன் மீது கோபம் கொள்ள வேண்டாம். நம்மீதே நாம் கோபம் கொண்டால் கூட அக்கோபம் நம்மை கவலையில் ஆழ்த்திவிடும். உண்மை எப்படி உள்ளதோ அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் அலைப்பாய்ந்தவுடனே மனதை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். மூச்சு இருக்கவே இருக்கிறது. மீண்டும் ஆரம்பிப்போம். மீண்டும் மனம் அலைப்பாயும். புன்முறுவலுடன் மீண்டும் மனதை மூச்சிற்கு எடுத்து செல்ல வேண்டும். அழக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது. அந்த சுபாவத்தை மாற்றவே வந்துள்ளோம். எப்படி இருக்கிறதோ அப்படியே கவனியுங்கள். மனம் அலைப்பாய்கிறது, இதுதான் உண்மை. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மீண்டும் நமது பயிற்சியில் இறங்கிவிட வேண்டும். நன்றாக புரிந்து கொண்டு மிகவும் கவலைப்படாமல் பயிற்சி செய்வீர்களானால் அலைபாயும் மனதை மீண்டும் மூச்சுக்கு கொண்டு வருவதை சிரமமில்லாமல் இழுபறி இல்லாமல் செய்ய முடிவதை அறிவீர்கள். ஆரம்ப நிலையில் மனம் அலைபாயும் போதெல்லாம் அதை இழுத்து கொண்டு வர வேண்டியிருக்கும். அட, நீ எங்கே சென்று விட்டாய்? உன்னுடைய வேலை இதுவல்லவா? மீண்டும் ஓடும் மனதை மறுபடியும் இழுத்து கொண்டு வர வேண்டி இருக்கலாம். அதை இழுத்து வரும்போது சற்று மன இறுக்கம் ஏற்படலாம். எதற்கு இழுக்கின்றீர்கள்? மனம் அலைபாய்கிறது என்ற இந்நேரத்தின் உண்மையை ஏற்றுக்கொண்டாலே மனம் மீண்டும் தானாகவே மூச்சிற்கு வந்துவிடும். வீட்டு எஜமானன் விழித்திருந்தால் திருடன் தானாகவே ஓடிச் சென்று விடுவான். அதுபோலவே இம்மனம் அலைப்பாய்வது தானாகவே நின்றுவிடும். எஜமானன் விழித்திருக்கும் நிலையில் அட, அலைப்பாய ஆரம்பித்து விட்டதே என அறியும் போதே மனம் தானாகவே வந்துவிடும். இது நடக்கத்தான் செய்யும். இக்காரணத்தை முன்னிட்டும் வருத்தமோ மனத்தளர்ச்சியோ நம்பிக்கையின்மையோ கவலையோ ஏற்பட விடாதீர்கள். இடது மூக்குத்வாரம் வழியாகவோ அல்லது வலது மூக்குத்வாரம் வழியாகவோ மூச்சு நுழைவது தெளிவாக தெரியவில்லையா? நன்று. இந்த நேரத்தின் உண்மை மூச்சை தெளிவாக உணர முடியவில்லை என்பதே. கவலை ஏன்? சற்று மூச்சை வேகமாக்கி பார்த்து கொண்டால் மீண்டும் தெரிய ஆரம்பித்துவிடும். கவலை எதற்காக? எங்கே தொடுகிறது? மூச்சு எங்கே தொடுகிறது என்பதை கவனிக்கும்படி கூறப்பட்டது. ஆனால் மூச்சு தொடுவதை என்னால் அறிய முடியவில்லையே. நன்று, தெரியவில்லை. மூச்சு எங்கே தொடுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு சற்றே மூச்சை வேகமாக்கி பாருங்கள். இவ்வாறு மிகவும் பொறுமையுடன் மனச்சமநிலையுடன் கவலைப்படாமல் பயிற்சி செய்வோமேயானால் வேலை மிகவும் எளிதாகிவிடும். எவ்வளவுக்கெவ்வளவு பொறுமை இழந்து கவலையுடன் இருக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு வேலை மிகவும் கடினமாகிவிடும். மூச்சு தொடுவது தெரியவில்லை என நாம் கவலையுறுகிறோம். கவலை நிறைந்த மனம் மிகவும் ஸ்தூலமானது. கவலை நீங்கிவிட்டால் கவலையற்ற மனம், அமைதியான மனம் தானாகவே நுட்பமாக நுண்ணியதாக ஆகிவிடுகிறது. நுட்பமாக ஆகும்போது உணர்ச்சி பூர்வமாகவும் ஆகிவிடுகிறது. எனவே மூச்சு தொடுவது எளிதில் அறியப்படுகிறது. மேலும் மூச்சு தொடுவது தெரியாதபோது எவ்வளவு கவலையை வளர்த்து கொள்கிறோமோ அவ்வளவு நமக்கு தடைகளை நாமே உருவாக்கி கொண்டு முன்னேற இயலாமல் போய்விடும். எனவே நன்கு புரிந்து கொண்டும் மிகுந்த பொறுமையுடனும் வேலை செய்ய வேண்டும். யார் மிகுந்த பொறுமையுடன் வேலை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை விரைவில் வெற்றி பெறுகிறார்கள். எவ்வளவு பொறுமையிழந்து விடுகிறார்களோ அவ்வளவு கஷ்டங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். இவ்விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்கு பிடிக்காத எந்த நிகழ்ச்சிகள் ஏற்படுகிறதோ பயிற்சி செய்ய அமரும் போது ஏற்படும் பிடிக்காத இவ்விஷயங்களை உள்ளது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை ஏற்பட்டு வந்த பிடிக்காத நிகழ்ச்சிகளை அதை அனுபவிக்கும் மனநிலையில் அனுபவித்தீர்கள். இந்த வலி, அந்த வலி, மரண வலி, இக்கஷ்டம் அக்கஷ்டம் என இப்பயிற்சியில் பல கஷ்டங்கள் வரும்போது இது என்ன பயிற்சி முறை என எண்ண தோன்றும். அழுகையோ அழுகை. இப்பொழுது அப்படிப்பட்ட அனுபவிக்கும் தன்மையிலிருந்து வெளியேறி விலகி இருந்து காணும் முறையில், சாட்சியாக இருந்து பார்க்கும் முறையில்
இது இவ்வாறு நடக்கிறது என ஏற்றுக்கொள்ளும்போது நாம் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. நடக்கும் நிகழ்ச்சிகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அனுபவித்து உழலும் தன்மை சிறிது சிறிதாக முடிவுக்கு வரட்டும். விலகி நின்று பார்த்தல், சாட்சி போன்று காணுதல், பற்று இல்லாது உள்ள சமநிலையுடன் பார்த்தல் மெதுவாக பெருக பெருக எதிர்ச்செயல் புரியும் தன்மையும் முடிந்து கொண்டே வரும். நாம் எதையும் செய்வதில்லை, தானாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? தானாகவே நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மேலே முன்னேற முன்னேற தனித்திருந்து பார்க்கும் நிலையும் முடிந்துவிடும். காட்சி மட்டுமே இருக்கும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நிகழ்வுகள் நிகழ்கின்றன, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கிறேன். இது இப்போது பெரிய விஷயம். ஆனால் மேலே செல்ல செல்ல அப்படி ஒரு நிலை வரும். அதாவது நிகழ்வுகள் நிகழ்கின்றன, அவை அறியப்படுகின்றன, நான் என்பதும் முடிந்துவிடும். இவை அனைத்தும் இனிமேல் வரும் நிலைகள். ஆனால் பயிற்சி முறையை நன்கு புரிந்து கொண்டால்தான் இந்நிலைகள் வரும். முதலில் அனுபவித்து உழலும் நிலையிலிருந்து வெளியேற வேண்டும். மெதுவாக செயல் நிலையிலிருந்தும் வெளியேறலாம். நிகழ்வுகள் நிகழ்கின்றன, அதை அறிந்து கொண்டிருக்கிறேன். தற்போதைக்கு இவ்வளவே. சாட்சி பாவனையில், பார்வையாளர் தன்மையில் அவைகளை அறிந்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறாகவே ஆரம்பிப்போம். முன்னேற்றம் எளிதாக அமைவதை காணலாம். ஒரு விஷயத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தூய்மையான தர்மத்தின் வழி நடக்க வேண்டும். சுத்த தர்மம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. இயற்கையின் இவ்விதி, உலகத்தின் இந்நியதி, இயற்கையின் இச்சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. பாரதத்தின் பழம்பெரும் மொழியில் இதை தர்ம விதிகள் என அழைத்தனர். இதை தர்மம் என்று அழைத்தனர். இவை இந்துக்களுக்கு தனியாகவோ, ஜைனர்களுக்கு தனியாகவோ, பௌத்தர்களுக்கு தனியாகவோ, கிறிஸ்துவர்களுக்கு தனியாகவோ, இந்தியர்களுக்கு தனியாகவோ, அமெரிக்கர்களுக்கு தனியாகவோ இருப்பதில்லை. உயிருள்ள உயிரற்ற பொருள்களில், அணுக்களில் எதன் கட்டளை செல்லுபடியாகிறதோ, ஒவ்வொரு அணுவும் எந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறதோ, எது ஒவ்வொரு அணுவையும் இயக்குகிறதோ, உலகத்தின் எவ்விதி அனைத்து அணுக்களின் மீதும் ஆட்சி செலுத்துகிறதோ, அனைத்தின் மீதும் எதன் கட்டளை செல்லுபடியாகிறதோ, அதையே பாரதத்தின் மொழியில் தர்மம் என்று அழைத்தனர். அனைவருக்கும் ஒரே மாதிரியானது. இப்படிப்பட்ட அனைவருக்கும் பொதுவான வழியில் செல்லும் ஒருவர் ஒரு விஷயத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வழியில் செல்ல வேண்டுமானால் நானே செல்ல வேண்டும். இவ்வழியில் செல்லுவதற்கான அனைத்து உழைப்பையும் நானே செய்ய வேண்டும் என அறிந்து கொள்ள வேண்டும். நான் உழைக்க மாட்டேன், முயற்சி செய்ய மாட்டேன், பயிற்சி செய்ய மாட்டேன், செய்யாமலேயே கடந்து விடுவேன், முக்தி நிலை வரை அடைந்து விடுவேன், அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவேன், அனைத்து விருப்பு வெறுப்பு மன அழுக்குகளிலிருந்தும் வெளிவந்து விடுவேன் என நினைத்தால் அவ்வாறு நடக்கப் போவதில்லை, நடக்கவும் முடியாது. என் மீது யாராவது தயவு காட்டி, இரக்கம் கொண்டு, கருணை காட்டி கடை தேற்றி விடுவார் என்ற பிரமையில் யாராவது இருந்தால் அவர்கள் யோசிக்க வேண்டும். சகோதரனே, உன்னை மட்டும் ஏன் கடை தேற்ற வேண்டும்? உன்னிடம் என்ன சிறப்பு உள்ளது? அதிகமாக பொய் சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துவதால் உன்னை கடை தேற்ற வேண்டுமா என்ன? ஏன் அனைவரையும் கடை தேற்றக்கூடாது? அனைவருமே கஷ்டம் நிறைந்தவர்கள்தானே. ஆனால் இவ்வாறு நடப்பதில்லை அல்லவா? இதன் பொருள் என்னவெனில், ஒவ்வொரு மனிதனும் தானே உழைக்க வேண்டும். அதிகபட்சம் தயவு செய்து கருணை கொண்டு ஒருவர் வழிகாட்டலாம். சகோதரனே, இதுதான் பாதை. ஏனெனில் நான் இப்பாதையில் சென்றுள்ளேன். பாதையில் சென்றுள்ள ஒருவர் இப்பாதையில் நான் சென்றுள்ளேன், நீயும் செல், அடிமேல் அடி வைத்து செல் என கூற முடியும். அதிகபட்சம் கைவிரல் பிடித்து சிறிது தூரம் அழைத்தும் செல்லலாம். அவ்வளவே. யாரோ நம்மை அவருடைய தோளில் சுமந்து முக்தி நிலை வரை கூட்டிச் செல்வார் என்பது நடக்கும் விஷயமல்ல. இந்த பிரமையிலிருந்து, இந்த மயக்கத்திலிருந்து எவன் ஒருவன் எத்தனை விரைவாக வெளிவருகிறானோ அவனுக்கு அவ்வளவு விரைவில் நலனுக்கான வழி, முக்திக்கான பாதை திறக்கப்பட்டுவிடும். இது உண்மை. இதுவும் இயற்கையின் சட்டம், தர்மத்தின் கட்டளை. இயற்கையின் நியதி யாதெனில், நாம் எப்போது தர்மத்தின் பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறோமோ, தர்மத்தின் பாதையில் எந்த ஒரு மனிதன் செல்ல ஆரம்பிக்கிறானோ அப்போது தர்மத்தின் அனைத்து சக்திகளும் உதவி செய்ய ஆரம்பிக்கும், துணை நிற்க ஆரம்பிக்கும்.
கண்ணுக்கு தெரிகின்ற மற்றும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளும் நன்றாக துணை புரியும். ஆயினும் நாமே முயன்று செல்ல வேண்டி இருக்கும். ஒவ்வொரு அடியாக அடிமேல் அடி வைத்து நாமே நடந்து நடந்து சென்று கடைசி நிலை வரை அடைந்து விடுவோம். இதனால் தான் கூறப்பட்டது, தும்மே தப்பங் அக்காத்தாரோ தத்தாகத. அக்காத்தாரோ ததாகதா, யாரோ ஒருவர் ததாகதர் ஆகிவிட்டார், புத்தர் ஆகிவிட்டார், தூய்மை அடைந்து விட்டார், ஜீவன் முக்தர் ஆகிவிட்டார். ததாகதர் என்றால் என்ன? எவர் ஒருவர் தததாவின் துணையோடு முன்னேறி முன்னேறி கடைசி நிலை வரை, முக்தி நிலை வரை அடைந்து விட்டாரோ அவரே ததாகதர் ஆகிறார். தர்மத்தின் பாதை முழுவதும் தததாவின் துணை கொண்டு, அதாவது சத்தியத்தின் துணை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு அடி கூட கற்பனையின் துணை கொண்டு வைக்கக்கூடாது. எப்போது கற்பனையின் துணையை நாடுகிறோமோ அப்போதே பாதை மாறிவிடுகிறோம். முக்தியின் பாதையிலிருந்து விலகி விடுகிறோம். சத்தியம், உண்மை என்பது நமது அனுபவத்தில் வருவது மட்டுமே. பிறர் அனுபவிக்கும் உண்மையை நாம் கற்பனை தானே செய்ய முடியும். இது உண்மை என்று நாம் எப்படி அறிவது? ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு அனுபவமாகும் உண்மைகளை சாட்சி பாவனையுடன் அறிந்து கொண்டே முன்னேறுவோம். அடுத்த நொடிப்பொழுதின் உண்மையை சாட்சி பாவத்துடன் அறிவோம். அதற்கு அடுத்த நொடியில் எந்த உண்மை தோன்றுகிறதோ அதையும் சாட்சி பாவத்துடன் அறிந்து கொள்வோம். இப்படி உண்மையின் துணை கொண்டு முன்னேறி முன்னேறி ஒருவன் கடைசியில் ததாகதர் ஆக முடியும். புத்தர் ஆவது என்பது ஒரு சித்தார்த்த கௌதமருக்கு மட்டுமான தனி உரிமை அல்ல. இதனால் தான் புத்தர் அடிக்கடி எனக்கு முன் எத்தனை புத்தர்கள் இருந்தார்கள் என்பது எண்ணிக்கையில் அடங்காது, எனக்கு பிறகு எத்தனை புத்தர்கள் வருவார்களோ கணக்கிட முடியாது என்று கூறிக்கொண்டே இருந்தார். எப்படி ஒருவரின் ஏகபோக உரிமையாக முடியும்? ஞானத்தின், போதியின், முக்தியின் ஏகபோக உரிமை ஒரு மனிதனுக்கு மட்டும் எப்படி சொந்தமாக முடியும்? நேரான தர்மத்தின் பாதையில் யார் செல்கிறார்களோ அவர்கள் இந்நிலையை அடைந்து விடுவார்கள். கஷ்டங்கள் நிறைந்த பாதை, கடுமையான முயற்சி தேவை. கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும், தானே உழைக்க வேண்டும். துமேஹிகிச்சங் ஆதப்பங், எதை செய்ய வேண்டுமோ அந்த தவத்தை நீங்கள்தான் செய்ய வேண்டும். மற்றவர் முயன்று நீங்கள் முக்தி அடைய முடியுமா? எனது தாகத்திற்கு வேறொருவர் நீர் அருந்தினால் எனது தாகம் எப்படி தீரும்? எனது பசிக்கு வேறொருவர் சாப்பிட்டால் எனது பசி எப்படி தீரும்? எனது நோய்க்கு வேறொருவர் மருந்து சாப்பிட்டால் எனது நோய் எப்படி நீங்கும்? கட்டுக்களில் நான் கட்டுண்டு இருக்கிறேன். முடிச்சுக்கள் போட்டது நான், கவலைப்படுவது நான். கவலைகளிலிருந்து விடுபடும் வழியில் வேறொருவர் சென்றால் நான் எப்படி கவலைகளிலிருந்து விடுபடுவேன்? இவ்வளவு நேரான விஷயம் ஏமாந்து விட்டோமே. நாம் தர்மத்தின் பெயரால் எங்கெங்கோ உழன்று கொண்டிருக்கிறோமே. சுயமாக நானே இந்த தர்மத்தின் பாதையில் அடிமேல் அடிவைத்து செல்ல வேண்டும் என்பது எவ்வளவு சீக்கிரம் நமக்கு புரிகிறதோ, நானே செல்ல வேண்டிய பாதை என்பது எத்துணை சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதே நாம் முன்னேறி செல்ல ஆரம்பித்து விடுவோம். இப்போதுதான் சரியாக செல்ல வேண்டிய திசை கிடைத்துள்ளது என்று கூறலாம். பாதை கிடைத்து விட்டது, செயல்முறை கிடைத்து விட்டது. இப்போது மேலும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம். ஆனால் என் மீது வேறு யாராவது தயவு காட்டி விடுதலை பெறச் செய்வார் என எண்ணினால், இதே எண்ணத்தில் அநேக பிறவிகளை இழந்து விட்டோம். இந்த பிறவியையும் அவ்வாறே இழந்து விடுவோம். தானே முனைந்து செல்ல வேண்டிய பாதை. முதலில் இதை ஒருவர் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் நடக்க வேண்டும். பகவானின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. அது சமயம் பகவான் சிராவஸ்தி என்ற இடத்தில் உள்ள மிக பெரிய ஜேதவனம் என்ற விகாரத்தில் இருந்து வந்தார். சிராவஸ்தி என்ற இடம் அந்நாளைய பாரதத்தின் அதிக மக்கட்தொகை நிறைந்த மிகப்பெரிய நகரம். கோசல தேசத்தின் தலைநகரமாக திகழ்ந்தது. அதிகமான மக்கள் இத்தியானத்தை கற்க அங்கு வந்தனர். மிக அதிக எண்ணிக்கையில் பிட்சுக்கள், பிட்சுனியர் மற்றும் அதிக எண்ணிக்கையில் குடும்பத்தினர், ஆண்களும் பெண்களும் வந்தனர். பகவான் இந்த தியானத்தையே பயிற்றுவித்தார். மாலை நேரத்தில் தர்ம பெருரைகள் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள நகரத்திலிருந்தும் மக்கள் வந்து போயினர். பாரதத்தின் தேசிய நோய் இது. தர்மத்தின் பாதையில் செல்கிறார்களோ இல்லையோ, ஆனால் தர்ம பேருரைகளை நிச்சயம் கேட்பார்கள்.
தர்ம பேருரைகளை கேட்பது நல்லதே, கெடுதல் எதுவும் இல்லை. தர்ம பேருரைகளை கேட்பதனால் ஊக்கம் பிறந்து வழிகாட்டுதல் கிடைப்பதால் அதன்படி செயல்படலாம். பாதையில் செல்லாமல் புத்தி மற்றும் வார்த்தைகளின் பொழுதுபோக்குக்காகவே சிலர் வருவதுண்டு. ஒரு சகோதரர் ஒரு நாள் சற்று சீக்கிரம் வந்து விட்டார். பகவான் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சியுற்றார். அவர் அருகே சென்று வணக்கம் செலுத்திவிட்டு கேட்கிறார், ஐயா, ஒரு கேள்வி என் மனதில் அடிக்கடி வருகிறது. அதிக மக்கள் இருக்கும்போது கூச்சம் காரணமாக கேட்க முடியவில்லை. இன்று தாங்கள் தனிமையில் இருப்பது நல்லதாயிற்று. எனது சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள். பகவான் பகர்ந்தார். தர்மத்தின் பாதையில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டும். கேளப்பனே, என்ன பிரச்சனை? கேட்க ஆரம்பித்தார். பகவானே, பல வருடங்களாக இத்தியான மையத்திற்கு வருகிறேன். இப்பாதையில் சென்று தியானிக்கும் அனைவரையும் எனது அறிவின் துணை கொண்டு சீர்தூக்கி பார்க்கிறேன். இதில் சிலர் சந்தேகமேயின்றி முக்தி நிலை அடைந்து விட்டனர், அரகந்த் ஆகிவிட்டனர், புனிதராக, புத்தராக, ஜீவன் முக்தராக ஆகிவிட்டனர். இது மிக தெளிவாகவே எனக்கு தெரிகிறது. மற்றும் சிலரிடம் மிகுந்த மாற்றங்கள், மிகுந்த முன்னேற்றம் தெரிகிறது. ஆனால் இன்னும் முக்தி நிலை அடையவில்லை. பகவானே, மற்றும் பலர், என்னையும் சேர்த்து, எந்த மாற்றமும் இல்லாது முதலில் எப்படி இருந்தோமோ அப்படியே இப்போதும் இருக்கிறோம். ஆதலால் பகவானே, என்னுடைய சந்தேகம் இதுதான். தங்களைப் போல் மகா மனிதரிடம், மகா சக்தி பொருந்தியவரிடம், கருணையே வடிவானவரிடம் வந்தும் ஒருவர் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே முன்போலவே இருப்பது எப்படி சாத்தியம்? நீங்கள் உங்களது முழு சக்தியையும் பயன்படுத்தி எங்களை ஏன் முக்தி பெறச் செய்யவில்லை? தங்களின் முழுமையான கருணையால் நம்மை ஏன் கரை சேர்க்கக்கூடாது? பகவான் புன்முறுவல் பூத்தார். தினமும் இதைத்தான் சொல்கிறார். ஆனால் ஒருவர் உண்மையை புரிந்து கொள்ள மறுத்தால் எப்படி புரிய வைப்பது? ஆதலால் பகர்ந்தார். நன்று, மீண்டும் உனக்கு புரிய வைக்கிறேன். அவர் புரிய வைக்கும் வழிமுறைகள் பலவிதமானது. சில சமயம் கேள்வி கேட்பவரிடமே எதிர்கேள்வியும் கேட்பதுண்டு. அவ்வாறே இவரிடமும் எதிர்கேள்வி கேட்டார். சொல்லப்பனே, நீ எங்கே வசிப்பவன்? பகவானே, இதே சிராவஸ்தியில்தான் வசித்து வருகிறேன். இல்லை இல்லை, உனது முக உடல் அமைப்பிலிருந்து நீ இங்கு வந்து வசிப்பவனாக தெரியவில்லையே. வேறு ஏதோ தேசத்தைச் சேர்ந்த நீ இங்கு வந்து வசிக்கிறாய். ஆம் பகவானே, மிகச்சரியாக சொன்னீர்கள். நான் மகத நாட்டைச் சேர்ந்தவன், ராஜகிரியில் வசித்தவன். அநேக வருடங்களுக்கு முன்பே இங்கு வந்து வாழ்ந்து வருகிறேன். நன்று, அப்படியானால் தற்போது ராஜகிரியுடன் உனது அனைத்து தொடர்புகளும் முறிந்துவிட்டனவா? அங்கு போய் வருவதில்லையா? இல்லை இல்லை பகவானே, பலமுறை போய் வருவதுண்டு. இப்போதும் அங்கு எனது உறவினர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் இருக்கிறார்கள். மற்றும் வியாபாரமும் உள்ளது. அநேக முறை சென்று வருகிறேன். நன்று, அப்படியெனில் இங்கிருந்து, அதாவது சிராவஸ்திலிருந்து ராஜகிரிக்கு போய் வருவதால் அங்கு செல்லும் பாதை உனக்கு நன்றாக தெரிந்திருக்குமே? பகவானே, நன்றாக தெரியும். எத்தனை முறை போய் வந்திருக்கிறேன். அப்படியெனில் மேலும் ஒரு விஷயத்தை சொல். இங்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. உனக்கு பலருடைய அறிமுகம் கிடைத்திருக்கும். அதில் சிலர் உனக்கு மிகவும் நெருக்கமாகவும் ஆகியிருப்பர். அவர்கள், நீ இப்பகுதியைச் சேர்ந்தவன் அல்ல, மகதத்தைச் சேர்ந்தவன், ராஜகிரியைச் சேர்ந்தவன், இங்கு வசித்தாலும் அடிக்கடி ராஜகிரி போய் வருபவன். எனவே அங்கு செல்லும் பாதை உனக்கு நன்கு தெரியும் என அறிந்திருப்பார்கள் அல்லவா? ஆம் பகவானே, என்னை நன்கு அறிந்தவர்களுக்கு இவையெல்லாம் நன்கு தெரியும், அறிவார்கள். அப்படியெனில் இவர்களில் சிலர் உன்னிடம் ராஜகிரிக்கு போகும் பாதையை கேட்க வந்திருக்கலாம். அவ்வாறு வருபவர்களுக்கு நீ வழியை சொல்வாயா அல்லது மறைப்பாயா? பகவானே, இதில் ரகசியம் என்ன வேண்டியிருக்கிறது? நன்றாக அறிவுறுத்தி புரிய வைக்கிறேன். இவ்வாறு கிழக்கு நோக்கிச் செல். செல்ல செல்ல வாரணாசி வரும். அங்கிருந்து மேலே சென்று இங்கே திரும்பு, அங்கே திரும்பு, கயை வந்துவிடும். பின் அங்கிருந்து சென்று இன்னின்ன இடத்தில் திரும்பினால் ராஜகிரி வந்துவிடும் என தெளிவாக புரிய வைக்கிறேன். அப்படியென்றால் சொல். நீ சொல்லி புரிய வைத்த மனிதர் ராஜகிரி சென்று அடைந்து விட்டிருப்பார் அல்லவா? பகவானே, எப்படி சென்றடைந்திருப்பார்? நான் புரிய வைத்து விட்டேன். ஆனால் அவர் அப்பாதையில் நடந்து சென்றால்தானே சென்று அடைய முடியும். அப்பனே, இதைத்தானே நானும் சொல்கிறேன். என்னிடம் கூட்டம் கூட்டமாக வரும் அனைவரும் நான் முக்தி அடைந்தவன், ஏனெனில் இப்பாதையில் நடந்து சென்றிருக்கிறேன் என புரிந்து வைத்திருக்கிறார்கள்.
முக்தி பாதையில் சென்றதனால் அந்த அனுபவத்தை என்னிடம் கேட்கிறார்கள். நான் எதை மறைப்பேன்? மிகுந்த அன்புடன் அவர்களுக்கு சொல்கிறேன். பாதை இப்படிப்பட்டது. அடிமேல் அடி எடுத்து வைத்து சென்றால் இந்த இடங்கள் வரும், இந்த அனுபவங்கள் நேரும், இந்த கஷ்டங்களெல்லாம் வரும் என அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து விடுகிறேன். ஆனால் இவ்வனைத்தையும் கேட்டுவிட்டு ஒருவர் தலை குனிந்து மும்முறை சாது சாது சாது, மிக நன்றாக சொன்னீர்கள், ஆனால் இப்பாதையில் ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொன்னால் எப்படி சென்றடைவார்? அப்பனே எப்படி போய் சேர முடியும்? பாதையில் நடந்து ஒரு அடி எடுத்து வைத்தவர் தனது லட்சியத்திற்கு ஒரு அடி அருகில் சென்றவர் ஆகிறார். 10 அடி எடுத்து வைத்தவர் 10 அடி அருகில் சென்றவர் ஆகிறார். 100 அடி எடுத்து வைத்தவர் 100 அடி அருகில். இவ்வாறு அடிமேல் அடி வைத்து அனைத்து பாதையையும் கடந்தவர் தனது லட்சியத்தை அடைந்து விடுவார். நீங்கள் தான் நடந்து செல்ல வேண்டும். மிகுந்த அன்புடன் ஒருவர் வழிகாட்டினாலும் நீங்கள் தான் நடக்க வேண்டும். நான் தான் நடந்து செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு தியானியும், தர்மத்தின் பாதையில் செல்லும் ஒவ்வொரு தியானியும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனதை அழுக்காக்கியது யார்? நான் தானே செய்தேன். எனது அறியாமையினால், எனது அஞ்ஞானத்தினால், எனது மோக மயக்கத்தினால் முடிச்சுக்கள் போட்டது நான் தான். எனது மன இயல்பை கெடுத்து கொண்டு விட்டேன். அதை விருப்பு வெறுப்பு அறியாமை நிறைந்ததாக ஆக்கிவிட்டேன். இதற்கு யார் பொறுப்பு? ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி உலகத்தின் அனைத்து உயிர்களின் மனதை விகாரங்களால் நிரப்பி ஏன் துக்கப்படுத்த வேண்டும்? யார் எதற்காக இதை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் தனது அறியாமையாலேயே தனது மனதை அசுத்தமாக்கிக் கொள்கிறான். எனவே தனது அறியாமையை போக்கி விழித்து கொண்டு தனது ஞானத்தை, போதியை தட்டி எழுப்பி இந்த இயல்பிலிருந்து வெளிப்படுவதும் அவனது பொறுப்பாகிறது. இந்த அழுக்குகளை நீக்குங்கள். போட்ட முடிச்சுக்களை அவிழ்த்து விடுங்கள். யார் அசுத்தம் செய்தார்களோ அவர்களே தான் சுத்தப்படுத்தவும் வேண்டும். அவருடைய பொறுப்புத்தான் இது. இது இயற்கையின் விதி. இதிலிருந்து தப்ப முடியாது. நாமே நடந்து செல்ல வேண்டும். நான் தான் நடந்து செல்ல வேண்டும் என்பதை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு கேள்வி, எந்த பாதையில் செல்வது? தர்மத்தின் பாதை எது? பகவானிடம் வயதான பெண்மணி மூதாட்டி ஒருவர் வந்து கேட்டார். பகவானே, எளிமையான மற்றும் குறைவான வார்த்தைகளில் தர்மம் என்றால் என்ன? முக்தியின் பாதை எது என்பதை புரிய வையுங்கள். எளிமையான மொழியில் புரிய வையுங்கள் என கேட்டார். பாவம், இப்பெண்மணி மிகவும் படித்த புலமை மிக்க வார்த்தைகள் மூலம் புரிய வைக்கும் பண்டிதர்களிடம் சென்று என்ன பேசுகிறார்கள் என்பது புரியாமலேயே வந்திருக்கிறார். பகவான் புன்முறுவல் பூத்தார். தர்மம் எப்போதுமே எளிமையான மொழியிலேயே புரிய வைக்கப்படுகிறது. தர்மம் மக்களுக்கு புரிய வைக்கப்படுவதன் நோக்கமே அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். புரியவே இல்லையெனில் பின்பற்றுவது எப்படி? தர்மத்தின் பாதையை புரிய வைப்பதே அதில் நடப்பதற்குத்தான். புரியவே இல்லையெனில் நடப்பதெப்படி? எப்பொழுதுமே ஒரு மனிதன் புத்தராகிவிட்டாலோ, புனிதராகிவிட்டாலோ, முக்தி அடைந்து விட்டாலோ மிக எளிமையான மொழியில், மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில், மக்கள் புரிந்து கொள்ளும் எளிய நடையில் தர்மத்தை புரிய வைப்பார். ஆதலால் எளிய முறையில் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என கூறி மிக குறைந்த வார்த்தைகளில் இவ்வாறு கூறினார். சப்த பாபஸ்ய கரணம் குசலஸ்ய உபசம்பதா சச்சேத பரியோதபனங் ஏதங் புத்தான சாசனங். ஏதங் புத்தான சாசனங். சாசன் என்றால் பழைய மொழியில் கல்வியை குறிக்கும், உபதேசத்தை குறிக்கும் சொல். ஒருவர் உபதேசிக்க, அதை பின்பற்றுவதற்கு நாம் கட்டுப்பட்டு அவர் சொன்னது போலவே நடப்பதையே சாசன் என்று கூறி வந்தனர். எனவே புத்தான சாசனங் எனில் ஒரு புத்தர் அல்ல, அனைத்து புத்தர்களின் போதனையும் இதுவே. ஒரு மனிதன் புத்தராகிவிட்டாரெனில் அவர் இதை தவிர வேறு தேவையற்ற விஷயங்களை பேச மாட்டார்.
பேசினால் அவர் இன்னும் புத்தர் ஆகவில்லை என புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மத சம்பந்தமான சிக்கலில் மாட்டிக்கொண்டு தானும் ஏமாந்து மக்களையும் ஏமாற்றுகிறார். ஏதோ ஒரு மதம் எனும் வேலுக்குள் கட்டுப்பட்டு மற்றவர்களையும் அதில் கட்டுகிறார். இவருக்கு சுத்த தர்மம் புரியவில்லை. புத்தனாகி இருப்பின் இவ்விஷயத்தை தவிர வேறு எதையும் கூற மாட்டார். என்ன கூறுவார்? சப்ப பாபச அகரணங், அனைத்து விதமான பாவ காரியங்களிலிருந்தும் விடுபட்டிரு. குசலச உபசம்பதா, நன்மை தரும் காரியங்களாகிய செல்வத்தை பெருக்கிக் கொள்க. மேலும் ச சித்த பரியோதபனங், மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இரு. முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொண்டே இரு. பரியோதபனங், அநேக வழிகள் மனதை மேலோட்டமாக தூய்மைப்படுத்துபவைகளாக உள்ளன. புத்தியின் துணை மட்டும் கொண்டு நமது மனதை மேலோட்டமாக தூய்மைப்படுத்திக் கொள்ள இயலும், நல்லதுதான். அந்த அளவுக்கு இலாபமே. ஆனால் இது முக்தியை தராது. மனதின் அனைத்து பகுதியும் அடிமனதின் ஆழங்கள் வரை ஒரு சிறு பகுதி கூட விட்டுவிடாமல் மனம் முழுமையாக கழுவப்பட்டு தூய்மை அடைந்தால்தான் முக்தி கிடைக்கும். இதையே பரியோதபனங், ச சித்த பரியோதபனங் என கூறினார். இவ்வளவுதான். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதையே கேவலங் பரிபுண்ணங், கேவலங் பரிசுத்தங் என கூறினார். இம்மூன்று விஷயங்களில் தர்மம் முழுமையடைந்து விடுகிறது. பாவச் செயலிலிருந்து விடுபடு, நற்செய்கைகளில் ஈடுபடு, மேலும் மனதை சுத்தப்படுத்து. இதில் வேறு எதையும் இணைக்க தேவையில்லை. இதுவே முழுமையானது. இதை மட்டும் செய்தால் போதும், முக்தி நிலை வரை அடைந்து விடலாம். எதையாவது இணைத்தால் மேலும் கெடுத்து விடுவோம். வேறு எதையும் இணைக்கக்கூடாது. இதுவே பரிபுண்ணங், இதுவே பரிசுத்தம். இதிலிருந்து எதையும் எடுக்க முடியாது. எடுத்து விடும் அளவுக்கு கெட்ட விஷயம் இதில் எதுவுமில்லை. இதை எடுத்துவிட்டால் தர்மம் மேலும் சுத்தமாகும் என கூறும் அளவுக்கு எந்த விஷயமும் இதில் இல்லவே இல்லை. இம்மூன்று விஷயத்தில் தர்மத்தின் முழு தூய்மையும் நிறைவான முழுமையும் அடங்கியிருக்கிறது. இதையே சுத்த தர்மம் என புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எதையும் செய்ய வேண்டியதே இல்லை. சப்ப பாபச அகரணங், எல்லா விதமான பாபச் செயல்களில் இருந்தும் விலகியிரு. பாபச் செயல்கள் என்றால் என்ன? எல்லா புண்ணிய செயல்களிலும் ஈடுபடு. புண்ணிய செயல்கள் என்றால் என்ன? பாபம் புண்ணியம் என்றால் என்ன? மிகவும் எளிய விஷயம்தான். ஆனால் இது ஏதாவது ஒரு மதத்தை தழுவியதாக ஆகும்போது சாரம் தொலைந்து விடுகிறது. பொதுவான இவ்விஷயம் மதத்துடன் இணையும் போது கெட்டு விடுகிறது. இப்போது இதற்கு தனித்தனி அர்த்தங்கள். புண்ணியம் என்றால் என்ன? பாபம் என்றால் என்ன? தர்மம் என்றால் என்ன? இப்படியே இன்னும் பலவிதம். சிலர் தர்மத்தை சரியாக புரிந்து கொள்ளாததால் இந்த மாதிரி உடை அலங்காரங்கள் கொண்டவர்கள்தான் தர்மவான்கள் என்கின்றனர். அப்படி வெளிக்காட்டி கொள்ளாதவர்கள் தர்மவான் இல்லை. எனவே ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி உடை அலங்காரம் உண்டு. எனவே ஒரு மதத்தைச் சேர்ந்த தர்மவானின் வெளித்தோற்றம் ஒரு மாதிரி என்றால், மற்றொரு மதத்தின் தர்மவான் என சொல்லிக் கொள்பவரின் புறத்தோற்றம் வேறொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த பகட்டான புறத்தோற்றமே அவர்களின் தர்மமாக மாறிவிடுகிறது. உண்மையான தர்மம் மறைந்து விடுகிறது. சிலர் இவ்வெளித்தோற்றத்தில் எதுவும் இல்லை என புரிந்து கொண்டாலும் மற்ற விஷயங்களை மாற்றிக்கொள்கின்றனர். ஒரு மதத்திற்கு இந்த விதமான கர்ம அனுஷ்டானங்கள், இம்மாதிரி சடங்குகள் செய்பவர்களே தர்மவான்கள். இம்மாதிரி சடங்குகள் செய்யாதவர்கள் தர்மவான்கள் அல்ல. இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி கர்ம அனுஷ்டானங்கள். எதை தர்மம் என்று ஏற்றுக்கொள்வது, எதை தர்மம் என ஏற்றுக்கொள்ளாதிருப்பது மீண்டும் குழம்பி விடுகின்றனர். இந்த சடங்குகளில் என்ன இருக்கிறது என்று ஒருவர் இதிலிருந்து வெளியேறினாலும் மற்றுமொரு பெரிய கட்டு, மிகப்பெரிய தடை. ஒவ்வொரு மதத்திற்கும் அதற்கென்று சில நம்பிக்கைகள், தத்துவங்கள். ஒவ்வொரு தத்துவமும் ஒரு மதத்தை நிறுவி விடுகிறது. ஒவ்வொரு மதமும் தனித்தனி நம்பிக்கைகளில் கட்டுண்டு கிடக்கிறது. ஒரு மதத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் இந்த தத்துவங்களில் கட்டுண்டு வாழ்க்கை முழுவதும் இத்தத்துவங்களை ஏற்றுக்கொண்டாலே தர்மவான் என்ற இருளில் மூழ்கி கிடக்கிறான். இப்படிப்பட்ட தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் தர்மத்துடன் என்ன சம்பந்தம் உள்ளவனாக இருக்க முடியும்? இப்படி ஒவ்வொரு மதமும் தனித்தனி தத்துவங்களை கொண்டுள்ளன.
இவைகள் தர்மம் இல்லை என புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் எப்போதும் ஒன்றுதான், அனைவருக்கும் ஒன்றேதான். விதவிதமாக வித்தியாசமாக இருப்பின் அவை மேலே போர்த்தப்பட்ட தோல் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள் மேற்தோள்கள், சாரமல்ல. சாரம் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். அப்படியெனில் எது பாபம், எது புண்ணியம், எது நற்செயல்? பாபம் என்றால் என்ன? ஒரு மனிதன் தனது வாக்காலோ உடலாலோ செய்யும் செயல்கள் மற்ற உயிர்களுக்கு தீமை பயப்பதாக இருப்பின், மற்ற உயிர்களின் அமைதிக்கு கேடு விளைவிப்பதாக இருப்பின் பாபமே. அவ்வாறே தனது உடலால் தனது வாக்கினால் செய்யும் செயல் மற்ற உயிரினங்களுக்கு அமைதி தருவதாகவும் அவைகளின் கஷ்டங்களை நீக்குவதாகவும் கேடு விளைவிக்காததாகவும் நன்மை பயப்பதாகவும் அமையுமாயின் புண்ணியமே. இது அனைவருக்கும் ஒன்றே போல் பொருந்துவதாகும். ஒருவர் உடலாலும் வாக்காலும் என்ன தீய செயல்களை செய்வார்? வாக்கால் கடுஞ்சொல் பேசுதல், பொய் பேசுதல், கசப்பான விஷயம் பேசுதல் முதலியன. உடலால் யாரையாவது கொல்லுதல், திருடுதல், விபச்சாரம் செய்தல், போதைப் பொருள் உபயோகித்தல் ஆகியன. இவை மற்றவர்களுக்கு தீமை பயப்பன, மற்றவர்களின் அமைதிக்கு கேடு விளைவிப்பன. மனிதனோ ஒரு சமூக ஜீவி. அவன் சமுதாயத்தில் வாழ வேண்டும். இல்லறவாசிகளோ தனது குடும்பத்தாருடன் சமூக மக்களுடன் இணைந்து வாழத்தான் வேண்டும். வீட்டை விட்டு துறவு பூண்ட துறவியர்களும் சமூகத்துடன் தொடர்பு கொண்டுதான் இருக்க வேண்டியுள்ளது. எங்கே ஓட முடியும்? மனிதன் ஒரு சமூக ஜீவியாக இருந்து கொண்டு தனது உடலாலும் வாக்காலும் தன்னை சுற்றி வாழும் அனைத்து மக்களின் அமைதியை குலைக்கும் வண்ணம் மற்றவர்களை கவலைக்கு உட்படுத்தும் செயல்களை புரிந்து கொண்டே இருந்தால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனது அருகில் உள்ளவர்கள் கவலையுறின் அமைதியின்றி இருப்பின் எனக்கு எப்படி அமைதி கிடைக்கும்? என்னை சுற்றி நாற்புறமும் நெருப்பை எரியவிட்டு நான் மட்டும் நெருப்பின் அனலிலிருந்து எப்படி தப்ப இயலும்? எனக்கு அமைதி, குளிர்ச்சி எப்படி கிடைக்கும்? மிகவும் எளிதான விஷயம் இது. சமூகத்தில் வாழ வேண்டுமெனில் சமூகத்தின் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநாட்ட பயன்படும் விதிகளை நாமும் பின்பற்ற வேண்டும். இது தர்மத்தின் மேலோட்டமான விஷயம். ஆனால் ஆழத்திற்கு சென்று பார்ப்போமாயின் நன்றாக புரிய ஆரம்பிக்கும். சற்றே ஆழமாக சென்று பார்ப்போமாயின் நான் முதலில் எனக்கு தீங்கிழைத்து கொள்ளாமல் பிறருக்கு உடலாலோ வாக்காலோ தீங்கிழைக்க இயலாது என்பது புரிய ஆரம்பிக்கும். மிகவும் விசித்திரமான விஷயம் இது. இப்படித்தான் இருக்கிறது இயற்கையின் விதி. இப்படித்தான் இருக்கிறது. ஒருவன் தன்னுள்ளே கோபத்தையோ வெறுப்பையோ கெட்ட எண்ணத்தையோ மிக ஆழமாக உருவாக்காமல் ஒரு கொலையை செய்ய இயலாது. பேராசையை உருவாக்காமல் திருட இயலாது. காமம் இல்லாமல் விபச்சாரத்தில் ஈடுபட இயலாது. முழுக்க முழுக்க உடல் மற்றும் மனம் தீய செயலில் ஈடுபடும் முன் மனதில் ஏதோ ஒரு அழுக்கு, விகாரம் உதிக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறு மன அழுக்கு ஒன்று உதித்த உடனேயே இயற்கை தண்டனையை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. தர்மத்தின் விதி தண்டனை வழங்க ஆரம்பித்து விடுகிறது. இவை மாறாத விதிகள். கொலை செய்யும் ஒருவன் தன்னுள்ளே கோபமோ வெறுப்போ இல்லாமல் செய்து பார்க்கட்டுமே. சிரித்து கொண்டே யாரையும் கொலை செய்ய முடியுமா? பேராசை இல்லாத திருட்டு, காமம் இல்லாத விபச்சாரம் எப்படி முடியும்? மன அழுக்கு உதிக்கவே செய்யும். அதை தொடர்ந்து கவலையும் ஏற்படத்தானே செய்கிறது. செய்து பார்த்தால் புரியும். அழுக்கு உள்ளே உதிப்பதை பார்க்க இயலவில்லை. வெளி காரணமே பிரதானமாகி போகிறது. உள்ளே நமக்கு நாமே எத்துணை கெடுதி விளைவித்துக் கொள்கிறோம் என்பதை உள்நோக்கி பார்த்ததே இல்லை. தர்மத்தின் வழி செல்ல செல்ல உங்களுக்கு கேடு உண்டாவதை நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். எனவே நான் உடலாலும் வாக்காலும் பாபச் செயல்கள் செய்ய மாட்டேன். மற்றவர்களின் சுகத்தையும் அமைதியையும் கெடுக்கும் செயல்களை, மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தும் செயல்களை செய்ய மாட்டேன். இதை செய்வதன் மூலம் மற்றவர்கள் மீது தயவு காட்டுவதாக நினைக்க வேண்டாம். நம்மீதே நாம் தயவு புரிகிறோம். நான் இச்செயல்களை செய்யவில்லை எனில் எனக்கும் நான் துக்கம் ஏற்படுத்துவதில்லை. ஏனெனில் முதலில் தனக்கு துக்கம் ஏற்படுத்திய பின்னரே பிறரையும் துக்கத்திற்கு உள்ளாக்க முடியும். இந்த விஷயம் நன்றாக, மிகவும் நன்றாக புரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து தர்மத்தின் தூய்மை புரிய ஆரம்பிக்கும். எவர் ஒருவர் தனது மனதில்
அழுக்குகளை எழுப்பி தீய செயல்கள் பாபச் செயல்கள் புரிந்தாலும் அவர் தன்னை இந்து என்றோ பௌத்தன் என்றோ ஜைனன் என்றோ கிறிஸ்தவர் என்றோ சீக்கியர் என்றோ பார்சியர் என்றோ பிராமணர் என்றோ சத்திரியர் என்றோ சூத்திரர் என்றோ வியாபாரி என்றோ கூறிக்கொண்டு அலைந்தாலும் வித்தியாசம் ஏதுமில்லை. இந்தியன் என்றோ பர்மியர் என்றோ அமெரிக்கன் என்றோ ரஷ்யன் என்றோ எப்படி கூறிக்கொண்டாலும் வித்தியாசம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு மனிதன் தனது மனதை மாசுபடுத்தி கொண்டு உடல் மற்றும் வாக்கால் தீய செயல்கள் புரிந்தாலும் இயற்கை அப்போது உடனடியாக தண்டனை வழங்கிவிடுகிறது. இது இயற்கையின் மாறாத நியதி. இதுவே சுத்தமான தர்மம். சரியாக இவ்விதமே நற்செயல்கள் புரிவோம். நற்செயல்கள் எவை? எல்லாவற்றையும் விட சிறந்த நற்செயல் மனதை மாசுபடுத்தாமல் ஒருநிலைப்படுத்துவதே. நல்ல மனதின் ஒருமைப்பாடு மிகவும் நன்மை பயக்கத்தக்கது. அனைத்து நற்காரியங்களும் நமது மனம் நம் வசம் இருந்தால்தான் நடக்கும். மனம் நம் வசம் இல்லையெனில் நம்மால் எந்த நல்ல காரியங்களும் நடைபெறாது. கெட்ட வேலைகளே செய்ய நேரிடும். மேலும் மனம் வசப்பட்டாலும் அழுக்குகளோடு வசமானால் கெட்ட வேலைகளே நடக்கும். அந்த ஒருமுக நிலை நமக்கு உதவாது. மனதை தூய்மைப்படுத்தி ஒருமுகப்படுத்த வேண்டும். அவ்வாறாயின் நல்ல வேலைகளே நல்ல காரியங்களே நடக்கும். மூன்றாவதாக, நாம் நமது மனதை தூய்மைப்படுத்தினாலும் மேலோட்டமாக தூய்மைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி விட்டோம் என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் அநேக பிறவிகளாக அழுக்குகளை உருவாக்கும் இயல்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். அடிமனதின் ஆழத்தில் மிகுந்த மாசுக்களை முடிச்சுக்களுக்கு மேல் முடிச்சாக முடிந்து சேர்த்து வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட முடிச்சுக்கள்? மனம் முழுவதும் சிக்கல் நிறைந்த முடிச்சுக்கள். உடல் முழுவதும் ஒவ்வொரு நாடி நரம்பிலும் அணுவிலும் முடிச்சுக்கள். உள்நோக்கி பார்க்காததால் தெரிவதில்லை. பார்த்தால் எவ்வளவு சிக்கல் நிறைந்த முடிச்சுக்கள் என தெரிய வரும். இதனால் எவ்வளவு கவலையாக இருக்கிறேன். அந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாத வரை மேலெழுந்த வாரியாக 1000 தான் மனதை தூய்மையாக்கி ஒருமுகப்படுத்தினாலும் முக்தி கிடைக்காது. துக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்காது. அழுக்குகளிலிருந்து, அதன் அடி வேர்களிலிருந்து என்று விடுதலை கிடைக்கிறதோ அன்றுதான் உண்மையான முக்தி கிடைக்கும். எனவே பரியோதபனங், அதாவது முழு மனம் முழுவதும் அழுக்குகளிலிருந்து விடுபட வேண்டும், அசுத்தத்திலிருந்து விடுபட வேண்டும். இது மூன்றாவது விஷயம். இந்த மூன்றையும் அந்நாள் மொழியில் சப்ப பாபச கரணங் என கூறினர். அதாவது நல்ல ஒழுக்கமான நல்ல ஆச்சாரமான வாழ்க்கை வாழ். குசலஸ்ஸ உபசம்பதா, அதாவது மனதை நல்வழிப்படுத்தி தன் வசமாக்கும் பயிற்சியை செய். மேலும் சித்த பரியோதபனங், அதாவது மனதின் அடி ஆழம் வரை சென்று எந்த ஒரு அழுக்கும் தங்க முடியாதபடி அனைத்தையும் வெளியேற்றச் செய்யும் அனுபவ ஞானத்தை உதிக்கச் செய்ய வேண்டும். அதாவது சீலம் சமாதி பஞ்ஞா, சீலம் சமாதி ஞானம். இதுவே சுத்த தர்மமாகிறது. இதில் பௌத்தர்களுக்கோ இந்துக்களுக்கோ ஜைனர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஏகபோக உரிமை கிடையாது. அனைவருக்கும் சமமாக நன்மை தரத்தக்கது. ஒவ்வொரு மனிதரும் இதை எளிதில் பின்பற்ற இயலும். முதலில் இம்மதத்தில் இணைந்தாலே நடக்கும் என்பது தேவையில்லை. இக்கூண்டில் அடைபடுங்கள், இப்பேரிட்டு உங்களை கூப்பிட ஆரம்பியுங்கள். அப்போதுதான் இப்பாதையில் செல்ல முடியும். இல்லாவிடில் பாதையில் சென்றாலும் பயன் தராது. முதலில் கூண்டில் அடைபட்டு பிறகு பயிற்சி செய்தால்தான் பயன் கிடைக்கும். இப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் அது தர்மம் இல்லை, மீண்டும் கூண்டு கைதுதான். எங்கேயோ தவறு இருக்கிறது. தர்மம் அனைவருக்கும் பொதுவானது. இதை புரிந்து கொண்டு இவ்வழியில் செல்ல வேண்டும். இந்த பாதை சற்று விபரமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சற்று விபரமாக விளக்கப்பட்டுள்ளது. இவ்வழியில் செல்லும் ஒருவர் இந்த வழி பற்றிய விபரங்களை அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். எப்படிப்பட்ட பாதை, எதுவரை கொண்டு செல்லும், இதை புரிந்து கொள்ளாவிடில் மனதில் எங்கு போய்கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற சந்தேகங்கள் வரும். இதன் முடிவு எப்படி இருக்கும்? இது போன்ற சந்தேகம் இருந்தால் வேலை செய்ய முடியாது. எனவே அதை புத்தி அளவிலாவது அறிந்து கொள்வோம். நடப்பதோ ஒவ்வொரு அடியாகத்தான் நடக்க வேண்டும். ஒருவர் கையில் டார்ச் லைட்டுடன் ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து அடுத்த அடி எடுத்து வைக்கும் இடத்தில் ஒளிபாய்ச்சி செல்வது போல செல்ல வேண்டும்.
இந்த அடி எப்படி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அடி எப்படி? இவ்வாறு இப்பாதை முழுவதையும் ஒவ்வொரு அடியை பற்றியும் மிகவும் விவரமாக புரிந்து கொண்டே முன்னேறுங்கள். ஆனால் பாதை முழுவதையும் பற்றி ஒரு வரைபடம் போல் என்னவென்று தெரிந்து கொள்வோம். அந்நாட்களின் மொழியில் இம்முக்திக்கான பாதையை சுத்தப்படுத்தும் இந்த வழியை, அனைவருக்கும் பொதுவான இந்த தர்ம மார்க்கத்தை அரியோ அட்டங்கிகோ மக்கோ ஆரிய அஷ்டாங்கிக் மார்க், புனித 8 படிகளை கொண்ட வழி என அழைத்தனர். அஷ்டாங்கிக் எனில் 8 அங்கங்களை கொண்டது. அரியோ ஆரிய. ஆரிய என்றால் எப்படி? புனிதமற்ற ஒருவர் இப்பாதையில் செல்வாராயின் செல்ல செல்ல புனிதமானவராக ஆகியே தீருவார். இப்பாதை இதில் செல்லும் மனிதர் ஒருவர் இந்துவா, பௌத்தரா, ஜைனரா, பிராமணரா, சூத்திரரா, அமெரிக்கரா, ரஷ்யரா என எதையும் பார்ப்பதில்லை. எப்படி கங்கை நதியின் நீரை யார் அறிந்தினாலும் தாகம் தீர்க்குமோ அதுபோலவே இப்பாதையில் யார் நடந்தாலும் அவர் ஆரியராகி விடுவார். ஆரியராவது என்றால் என்ன? 2500 ஆண்டுகளில் மொழி மாறிவிடுகிறது, சொற்கள் மாறிவிடுகின்றன, சொற்களின் பொருள் மாறிவிடுகிறது. இன்றோ ஆரிய என்ற இவ்வார்த்தை ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை குறிப்பிட உபயோகப்படுகிறது. மிகவும் உயரமான மனிதர், நீண்ட மூக்கு உடையவர், பெரிய கண்களை கொண்டவர், வெள்ளை நிறத்தவர், இப்படிப்பட்டவரை ஆரிய ஜாதி என்கிறோம். பாவம். கருநிறமாகவும் சுருளான முடியும் தடித்த உதடுகளும் உடைய இனத்தவரை நீக்ரோ ஜாதி என்கிறோம். மஞ்சள் நிறமும் சிறிய சுருங்கிய கண்களும் சப்பை மூக்கும் கொண்டவரை மங்கோலியர் என்கிறோம். இதே பொருளில் ஆரிய ஜாதி. ஆரிய என்ற வார்த்தை உபயோகப்பட ஆரம்பித்தது 2500 ஆண்டுகளுக்கு முன். இந்திய பாஷையில் இதன் பொருள் இதுவல்ல. ஆரிய என்பது கருப்பு அல்லது வெள்ளை நிறத்தை கொண்டோ நீண்ட அல்லது சின்ன மூக்கை வைத்தோ உபயோகிக்கப்படவில்லை. எவர் ஒருவர் புனிதராகிவிட்டாரோ, உயர்ந்த மனிதராகிவிட்டாரோ, தூய்மையான மனம் கொண்டவராகிவிட்டாரோ, நல்ல மனிதராக நற்குணங்கள் நிறைந்தவராக மாறிவிட்டாரோ அவரை ஆரியர் என்று அழைத்தனர். ஏனெனில் தர்மத்தின் பாதையில் நடந்திருக்கிறார். தர்மத்தின் வழி சென்று தனது மனதை எவர் ஒருவர் தூய்மைப்படுத்தி கொண்டாரோ, தனது மனதின் முடிச்சுக்களை அவிழ்த்து கொண்டாரோ, தூயவராகிவிட்டாரோ அப்படிப்பட்ட மனிதர் ஆரியராகி விடுகிறார். தர்மத்தின் பாதையில் செல்லாதவர் அனாரியர். ஹீனோ கம்மோ போத்துஜனிக்கோ அனரியோ அத்தசங்கிக்கோ. எவன் ஒருவன் அறியாதவனாக, தீயவனாக, முட்டாளாக, மூடனாக, தீமைகள் புரிந்து கொண்டு தனக்கும் மற்றவர்களுக்கும் கெடுதல் விளைவிப்பானோ அவனை அந்நாளைய பாஷையில் அனரியோ 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 என அழைத்தனர். அனாரிய என்ற இவ்வார்த்தை 2500 வருடங்களில் மாறி மாறி இன்றைய இந்தி மொழியில் அனாடி ஆகிவிட்டது. இம்மனிதன் ஒரு அனாடி என்றால் அறிவற்றவர். இவனிடம் விழிப்புணர்வே இருப்பதில்லை. தான் என்ன செய்கிறோம் என்பது புரியாமல் தனக்கும் பிறர்க்கும் இவன் தீங்கிழைத்து கொண்டிருக்கிறான். இந்த அர்த்தத்தில் அனாடியாக இருப்பவன் உணர்வற்ற மூடன். தனக்கும் தீங்கிழைத்து மற்றவர்களுக்கும் தீங்கிழைக்கும் இப்படிப்பட்ட ஒருவன் இந்த பாதையில் செல்ல செல்ல ஆரியனாக, புனிதனாக ஆகிவிடுவான். இதனாலேயே இது புனித பாதை அரியோ மக்கோ எனப்பட்டது. அட்டங்கிகோ 8 அங்கங்கள் உடையது. தர்மத்தின் 8 அங்கங்கள் என்னென்ன? அதே 3 பிரிவுகள்: சீலம், சமாதி, பஞ்ஞா. சீலத்தில் தர்மத்தின் முதல் 3 அங்கங்கள் வருகின்றன. சமாதியில் 3 அங்கங்கள் வருகின்றன. மீதி 2 அங்கங்கள் பஞ்ஞா எனும் ஞானத்தில் வருகிறது. சீலத்தில் அடங்கியுள்ள இம்3 அங்கங்கள் யாவை? சம்மா வாச்சா, சம்மா கம்மந்தோ, சம்மா ஆஜீவோ. பழைய பாஷையில் சம்மா எனில் உண்மையான, சரியான, தனது சொந்த அனுபவம் மூலம் உணர்ந்ததை குறிக்கும். சம்மா வாச்சா. நமது வாக்கு உண்மையானதாக, சரியானதாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாக்கு உண்மையானதாக இருக்க முடியும்? தூய்மையான வாக்கு. எந்த வாக்கு சுத்தமானதாக இருக்க முடியும்? எது மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்காதோ அதுவே சுத்தமானதாகும்.
மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காததாக, அழுக்குகள் நீங்க பெற்றதாக நமது வாக்கு அனுபவத்தில் வெளிப்பட வேண்டும். வாக்கு எப்படி அசுத்தமாகிறது? எப்போது பொய் பேசி மற்றவர்களை ஏமாற்ற முனைகிறோமோ அப்போது வாக்கு அசுத்தமடைகிறது. கடுமையான இன்னாச்சொல் மூலம் மற்றவர்களை துன்புறுத்துதல், தனக்கு சிறிதுகூட நன்மை இல்லாத மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்கள், கடுமையான சொற்கள் வாக்கின் செயலை அசுத்தமாக்கி விடுகிறது. மற்றொருவன் ஓரிடத்து விஷயத்தை கேட்டு அதனுடன் உப்பு மிளகாய் சேர்த்து வேறு இடத்தில் சொல்வது, அங்குள்ள விஷயத்தை திரித்து இங்கு சொல்வது, கோள் சொல்லுதல், மற்றவர்களை குறை சொல்லும் வேலை செய்வது, இருவர் மத்தியில் உள்ள அன்பை, நட்பை உடைப்பது போன்ற விஷயங்கள் வாக்கின் கெட்ட செயலாக அமைகிறது. வாக்கு அசுத்தமாகி விடுகிறது. இவ்வாறு சிலர் தேவையற்ற பயனற்ற விஷயங்களை பேசி தங்கள் நேரத்தையும் மற்றவர்கள் நேரத்தையும் வீணடிக்கின்றனர். வாக்கின் செயல் அசுத்தமாகிவிட்டது. இந்நான்கிலிருந்து விடுபட்டிருப்பதுதான் தூய்மையான வாக்கு, சம்மா வாச்சா. வாக்கு தானாகவே தூய்மையானதாகி விடுகிறது. சப்ப பாபஸ்ஸ அகரணங். இப்படிப்பட்ட வாக்கினால் ஏற்படும் செயல்களிலிருந்து நாம் எப்படி விலகி இருப்பது? விலகி இருந்தால் அது சம்மா வாச்சா. சம்மா கம்மந்தோ, சரியான செயல். ஒவ்வொரு கர்மமும் முதலில் மனதில் உதிக்கிறது, மேலும் வளர்ந்து வாக்கினிலும் அதன் மேல் சென்று உடற்செயலாகவும் வெளிப்படுகிறது. சுத்தமான கர்மம் எனில் நமது உடற்செயல்களும் தூய்மையானதாக, சரியானதாக, நமக்கும் மற்றவர்களுக்கும் நலம் பயப்பதாக அமைய வேண்டும். அசுத்தம் இருக்கக்கூடாது. உடலின் செயலில் அப்படி என்ன அழுக்கு இருக்கிறது? ஒருவர் தனது உடலால் மற்றொருவரை கொலை செய்து விடுகிறார். உடலின் செயல் அசுத்தமாகிவிட்டது. ஒருவர் தனது உடலால் மற்றவர்களின் பொருளை திருடுவது, பிடுங்கிக் கொள்வது, அபகரித்துக் கொள்வது, தனதாக்கிக் கொள்வது, ஏமாற்றி கைப்பற்றுவது, உடலின் செயல் மாசடைந்து விட்டது. ஒருவர் தனது உடலால் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார். உடற்செயல் மாசடைந்தது. ஒருவர் உடல் மூலம் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார். உடலால் ஏற்படும் செயல் அசுத்தமடைந்து விட்டது. மேற்சொன்ன அனைத்து செயல்களும் நமக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் தீங்கிழைக்கக்கூடியது. இவைகளை நாம் தவிர்த்து விட்டால் சரியான சுத்தமான கர்மங்கள் ஆகிவிடுகிறது. இத்தூய்மை அனுபவத்திற்கும் வருமானால் நன்மை தரும் விஷயமாகிறது. இது உபதேசத்திற்குரிய விஷயம் மட்டுமல்ல. கொலை செய்யாதிருத்தல், திருடாதிருத்தல், விபச்சாரம் செய்யாதிருத்தல், போதைக்கு உட்படாதிருத்தல், இவை அனுபவத்திற்கு வர வேண்டும். உணர்ந்து கடைபிடிக்கப்பட்டால் அது தூய செயல். சம்மா கம்மந்தோ. சம்மா ஆஜீவோ, சுத்தமான வாழ்க்கை தொழில், சரியான ஜீவனோபாயம். இதுவும் சுத்தமானதாக, சரியானதாக, தூய்மையானதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலும் நடைமுறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது உபதேசமாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் வாழ்க்கை நடத்த ஏதோ ஒரு தொழிலை செய்ய வேண்டி இருக்கிறது. வாழ்க்கை தொழில் எப்படிப்பட்டது? குடும்பஸ்தர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். துறவிகளுக்கு இல்லறத்தாரிடமிருந்து பெறும் பொருட்களை எப்படி பெற வேண்டும் என்ற விதி இருக்கிறது. குடும்பஸ்தர்களுக்கு என்ன விதிமுறைகள்? நமது வீட்டுக்கு வரும் வருமானம் எந்த வழியில் வருகிறது? வருமானத்தின் மூலம் வரும் பணம் எவ்வழியில் சம்பாதிக்கப்படுகிறது? இவ்வருமானம் மூலம் மற்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு நேருகிறதா? நம் வீட்டுக்கோ பணம் வருகிறது, ஆனால் மற்றவர்களுக்கு அதனால் தீங்கு நேராமல் விழிப்பாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதர் தான் போதைப் பொருளை தொடுவதே இல்லை, சீலத்தை மிகவும் கடைபிடிப்பதாக கூறிக்கொள்கிறார். நல்ல விஷயமே. ஆனால் வியாபாரமோ சாராயம், கஞ்சா, அபின், பாங் முதலியவற்றை விற்பது. இதை வாங்கிச் செல்பவர்கள் போதைக்கு உள்ளாவார்கள். அவர்களது சீலமும் ஒழுக்கமும் கெடும். எனவே மக்கள் நற்பண்புகளுடன் வாழ்க்கை நடத்துவதில் பாதகம் நேர்ந்து விட்டதல்லவா? அவர்கள் ஒழுக்கம் தவற நானும் உதவியாக இருந்து விட்டேனே. அவர்களுக்கு தீமை புரிந்து விட்டேன். என் வீட்டுக்கு பணம் வந்தது, ஆனால் நான் எத்தனை மனிதர்களுக்கு தீமை புரிந்து விட்டேன். இவ்வாறே ஒருவர் நான் கொலை புரிவதில்லை என கூறிக்கொள்கிறார். ஆனால் தொழிலோ ஆயுதங்கள், துப்பாக்கி, வாள், ஈட்டி போன்றவற்றை விற்பது. வாங்கி போகிறவர்கள் கொலைதானே செய்வார்கள். அப்படியானால் நீ பிறர் ஒழுக்கத்தையும் பண்புகளையும் மீறுவதற்கு ஊக்கம் தருகிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை தொழில் சரியானதல்ல. இதே மாதிரி ஒருவர் கூறுகிறார், நான் கொலை செய்வதில்லை, ஆனால் பிராணிகளை வளர்க்கிறார்.
பசு வளர்க்கிறார், எருமை வளர்க்கிறார், ஆடு வளர்க்கிறார். அதற்கு நன்றாக உணவூட்டி வளர்த்து கசாப்பு கடைக்காரனிடம் விற்றுவிடுகிறார். நான் கொலை புரியவில்லை, அவர்கள் செய்வார்கள் அல்லவா? சரியான விஷயம் அல்ல, சரியான தொழில் அல்ல. ஒருவர் நான் கொலை செய்யவில்லை என கூறலாம். கசாப்பு கடைக்காரன் தான் கொலை செய்கிறான், அவன்தான் மாமிசம் விற்கிறான், அவனுக்கு ஊக்கம் ஊட்டுகிறார் அல்லவா? சரியான வாழ்க்கை முறை இதுவல்ல. ஒருவர் விஷத்தை விற்கும் தொழில் புரிந்து வாழ்க்கை நடத்துகிறார். அவரிடம் இருந்து வாங்கிச் செல்பவர் யாருக்காவது அதை கொடுத்து கொன்று விடுவார். இப்படிப்பட்ட அனைத்து தொழில்களும் மற்றவர்களை நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதிலிருந்து தடுப்பதாலும் அவர்களின் சீலம் கெட துணையாக இருப்பதாலும் இவை எல்லாம் சரியான வாழ்க்கை தொழில் அல்ல, முற்றிலும் சரியான வாழ்க்கை முறை அல்ல. தர்மத்தின் விஷயமாக இருப்பதால் மற்றொரு விஷயத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில செயல்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது தூய்மையானதாக குற்றமற்றதாக தெரியலாம். ஆனால் மனதின் நோக்கம் தீயதாக இருக்குமானால் அந்த வேலையும் சரியான வாழ்க்கை முறை அல்ல, தவறான வாழ்க்கை முறையாக ஆகிவிடுகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அநேக வருடங்களுக்கு முன் தூய தர்மத்தை பற்றி ஏதும் அறிந்திடாத நேரம். இத்தர்மத்தின் பாதையில் நடக்கும் கேள்விக்கே இடமில்லை. அச்சமயத்தில் நடந்த நிகழ்ச்சி. வீட்டில் உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. எங்களது குடும்ப டாக்டர் வெளியூர் சென்றிருந்ததால் வேறு டாக்டரை அழைக்க வேண்டி வந்தது. ரங்கூனைச் சேர்ந்த புகழ்பெற்ற மற்றொரு டாக்டர். அழைத்தால் வரமாட்டார் என்று தெரியும். இருந்தாலும் சற்றே தைரியத்துடன் எப்படியும் அவரை வற்புறுத்தி அழைத்து வரலாம் என்று அவரிடம் சென்றேன். அவருடைய மருத்துவமனையில் எப்போதும் கூட்டம் அதிகமாக இருக்கும். மிகவும் அதிகமான நோயாளிகள் எப்போதும் அங்கிருப்பர். அன்றைய தினம் அதிர்ஷ்டவசமாக நோயாளிகள் யாரும் இல்லை. டாக்டர் ஓட்டி கொண்டு தனியாக அமர்ந்திருந்தார். டாக்டர் நம்முடன் வந்து விடுவார் என மகிழ்ச்சியுற்றேன். கூட்டம் அதிகம் இருந்தால் வரவே மாட்டார். ஆர்வத்தினால் அவரிடம் கேட்டுவிட்டேன், டாக்டர், தினந்தோறும் உங்களிடம் அதிக கூட்டம் இருக்குமே, இன்று என்ன ஆயிற்று? கூட்டத்தை காணோம். மிகுந்த சோகத்தோடு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அவர் கூறினார், என்னவென்று சொல்ல, இந்த பருவத்தில் கிராமங்களில் நகர்ப்புறங்களில் ஏதாவது ஒரு நோய் பரவுவதுண்டு. இந்த ஆண்டு என்ன ஆயிற்று என தெரியவில்லை. எந்த வியாதியும் பரவவில்லை. எப்படிப்பட்ட டாக்டர்! நோய்கள் நன்கு பரவி அதன் மூலம் தனக்கு நல்ல வருமானம் வர வேண்டுமென விரும்புகிறார். மக்களை அதிகபட்சம் நோயோடு பார்க்க விரும்புகிறார். டாக்டர் தொழிலோ நல்ல தொழில். டாக்டர்களின் வாழ்க்கை முறை கெட்டதல்ல. சிகிச்சை மூலம் மக்களை நோயிலிருந்து காப்பாற்றி வாழ்க்கை நடத்துகிறார். நல்ல விஷயம்தானே, கெட்ட விஷயமில்லை. ஆனால் இந்த டாக்டரை பாருங்கள். எல்லா டாக்டர்களும் இப்படி இருப்பதில்லை. ஆனால் அச்சமயம் இந்த டாக்டரை பார்த்து மனத்தில் எப்படிப்பட்ட டாக்டர் இவர் என வருத்தமுற்றேன். சில ஆண்டுகளுக்கு பின் சுத்தமான தர்மத்துடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. சுத்த தர்மத்தின் தொடர்பு என்பது என்ன? எனக்குள்ளே உள்ள உண்மைகளை காணும் கலை கிடைத்தது. இதை உபயோகித்து உள்ளே பார்த்தபோதுதான் தெரிந்தது. அன்று அந்த டாக்டரை பற்றி நாம் எப்படியெல்லாம் தவறாக நினைத்தோம். நம்போன்ற வியாபாரிகளின் நிலை என்ன? வணிக குலத்தில் பிறந்து வளர்ந்து வணிகம் புரிந்து வந்து உள்ளதால் வியாபாரிகளின் மனநிலையை நன்கு அறிவேன். வியாபாரிகளின் மனநிலை எப்படிப்பட்டது? உலகில் எங்காவது போர் ஏற்பட்டு விட்டாலோ, உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டாலோ, பஞ்சம் ஏற்பட்டு விட்டாலோ, இம்மாதிரி நிலை ஏதாவது ஏற்பட்டு விட்டால் அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும். பற்றாக்குறை ஏற்படும் போது பொருட்களின் விலைவாசி ஏற ஆரம்பிக்கும். வியாபாரிகளாகிய நாங்கள் எங்கள் வியாபார பாஷையில் மார்க்கெட் செம்மையாகி கொண்டு இருக்கிறது என கூறுவோம். மார்க்கெட் உயர்கிறதல்லவா, அதிக பணம் வருமே. மக்களுக்கு எத்துணை கஷ்டம் வந்தால் என்ன? எங்களை பொறுத்தவரை விலை உயர்கிறது. விலை உயர்வது நல்ல விஷயம் என்பது எங்களின் மனோநிலை. இதில் தானே நல்ல வருமானம் கிடைக்கும். அவ்வாறு யுத்தம் முடிவுற்று பஞ்சம் போய் நல்ல வளமான நிலை வந்துவிட்டால் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி நன்கு கிடைக்கின்றன. விலைவாசி குறைந்து கொண்டே வருகிறது என்றால் வியாபாரிகள் மார்க்கெட் அடிபட்டு விட்டது என மிகுந்த சோகத்தோடு கூறுவார்கள். எப்படிப்பட்ட மனோநிலை? எனது மனோவிருத்தி எப்படி இருக்கிறது? எனது தொழில் சரியான வாழ்க்கை முறை என நான் 1000 கூறிக்கொள்ளலாம். மிகவும் அதிகமான அளவில் பணம் மக்களிடமிருந்து எனக்கு எப்படி வரும்? இதனால் மக்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் பரவாயில்லை.
என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க என்ன செய்யலாம்? இப்படி மக்களை சுரண்டும் மனப்பான்மை மட்டுமே இருக்குமானால் சரியானதாக தெரியும் வாழ்க்கை முறையும் கூட சரியானது அல்ல, தீமை பயக்கத்தக்கது என புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்தார் பணம் சம்பாதிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பஸ்தர் அல்லாத துறவிகள் தங்களுக்காக பணம் சேர்ப்பது மிகப்பெரிய தவறான விஷயம். இவ்வாறு குடும்பஸ்தன் பணம் இல்லாது இருப்பதும் தவறு. ஒரு குடும்பஸ்தன் யாரிடமும் கையேந்தக்கூடாது. நேர்மையுடன் உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும். தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் கவனித்து கொள்ள இது தேவை. இது தர்மமும் கூட. ஆனால் ஒரு கஷ்டம் வருகிறது, மிகப்பெரிய கஷ்டம். முக்தி நிலை என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியானது. குடும்பஸ்தனாகட்டும் பிட்சு பிட்சுனியராகட்டும் அனைவருக்கும் ஒரே மாதிரியே. இம்முக்தி நிலை என்பது பெயருக்கு கூட அகங்காரம் இல்லாத ஒரு நிலை. நாம் அகங்காரத்தை வளர்த்து கொண்டே முக்தியும் அடைய விரும்புகிறோம். குடும்பஸ்தனும் முக்தி அடைய விரும்புகிறான் அல்லவா? எப்படி முடியும்? பணம் சம்பாதிக்கும் போது அடிமனதின் ஆழத்தில் ஒரு எண்ணம் தோன்றும். இப்பணத்தை நானே சம்பாதித்தேன், என்னுடைய அறிவு கூர்மையால் கெட்டிக்காரத்தனத்தால் சம்பாதித்தேன், நான் சிறந்த அறிவாளி, சாமர்த்தியசாலி, இது எனது பணம். இவ்வாறு நான் எனது என்ற அகம்பாவம் உதிக்கத்தான் செய்யும். இப்போது என்ன செய்வது? ஒரு புறம் குடும்பஸ்தன் நேர்மையுடன் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். மற்றொரு புறம் பணம் வரும்போதே அகங்காரமும் வந்து விடுகிறது. இப்போது என்ன செய்வது? இந்நாட்டின் அறிவுச்சிறந்த பெரியவர்கள் இதற்கு ஒரு வழி கூறினார்கள். உன் வீட்டிற்கு வரும் பணத்தை சரியாக பங்கிடு. இந்தியாவின் பழமையான மொழியில் இதன் பொருள், உனக்கு வரும் பணத்தை உனதாக கருதாதே, அதை பங்கிடு. குடும்பஸ்தன் தனது பராமரிப்பிற்கும் குடும்பத்தின் பராமரிப்பிற்கும் தேவையானவற்றை வைத்துக் கொள்வது தவறல்ல. ஆனால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் செலவிட்டது போக மீதியை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அது சமூகத்தின் பங்கு. உனக்கு வந்த இந்த அனைத்து பணமும் எங்கிருந்து வந்தது? சமூகத்தினிடமிருந்து, மக்களிடமிருந்து வந்தது. இம்மக்களுக்கு பதிலுக்கு நீ என்ன தருகிறாய்? அதிகமாக சம்பாதித்தால் அதிகமாகவும், குறைவாக சம்பாதித்தால் குறைவாகவும் வழங்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பஸ்தனும் தான் சம்பாதித்த பணத்தின் ஒரு பகுதியை அவசியம் பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். மற்றொரு விஷயம், விபசனா வழியில் வரும் வணிக இனத்தைச் சேர்ந்த மக்கள் அடிக்கடி வந்து என்ன செய்வது? சமூகத்தின் அனைத்து நிர்வாகமும் ஆட்சியின் நிர்வாகமும் மிகவும் கெட்டுப்போயிருக்கிறது. நாங்கள் நேர்மையாக வணிகம் செய்ய விரும்பினாலும் செய்ய இயலவில்லை, ஆதலால் என்ன செய்வது என வினவுகின்றனர். அவர்கள் கேட்கும் விஷயம் எனக்கு நன்றாக புரிகிறது. ஏனெனில் நானும் வணிகத் தொழிலில் நுழைந்து பார்த்தவனாயிற்றே. மேலும் எனது குடும்பத்தினரும் இத்துறையில் உள்ளதால் நன்கு அறிவேன். அவர்களிடம் நான் ஒரு விஷயம் சொல்வதுண்டு. கெட்டுப்போயிருக்கும் இந்நிர்வாகத்தின் வசம் மாட்டிக்கொள்ளும் இக்கட்டாய நிலையை ஒருபுறம் தனியாக வைத்து விடுங்கள். குறைந்தபட்சம் உங்களின் அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயங்களிலாவது தவறு செய்யாதீர்கள். ஒரு விஷயத்தை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். விபசனா மார்க்கத்தில் வரும் ஒவ்வொரு வணிகரும் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நமது வீட்டுக்கு வரும் பணம் நமது வாடிக்கையாளர்களின் பாக்கெட்டிலிருந்து வருகிறது. எனவே எனது வாடிக்கையாளரே எனக்கு சோறு போடுபவர். அவர்களால் தரப்படும் உணவையே நாம் உண்ணுகிறோம். எனக்கு உணவு இடுபவரை நான் எப்போதும் ஏமாற்ற மாட்டேன். எனது வாடிக்கையாளரை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். தரத்திலும் அளவிலும் எண்ணிக்கையிலும் எடையிலும் எதிலும் ஏமாற்ற மாட்டேன். இதை உங்களால் செய்ய முடியுமல்லவா? இதில் ஆட்சி நிர்வாகம் என்ன சொல்கிறது? இதில் மற்ற விஷயங்களும் எங்கு வருகிறது? உன்னுடைய வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவதற்கு பேராசை அல்லவா காரணம்? எனவே விபசனா வழியில் நடக்கின்ற வணிகர்கள் இவ்விரண்டு விஷயங்களிலும் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு விஷயம், எனது வாடிக்கையாளர்களை ஏமாற்ற மாட்டேன். இரண்டாவது, எனக்கு வரும் வருமானத்தின் ஒரு பகுதியை மக்கள் நலனுக்கான பணிகளுக்காக வழங்குவேன். சரியான வாழ்க்கை முறை இதுவே. இது தவறான வாழ்க்கை முறை அல்ல. 4-5 விதமான வியாபாரங்கள் செய்யாவிட்டாலும் கூட இவ்விரண்டையும் பின்பற்றாதவர்களின் வாழ்க்கை முறை சரியானதாக அமையாது. பணத்தை சேர்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார். மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் எனக்கு பொருள் சேர வேண்டும் என்பது ஆபத்தான விஷயம். சம்மா ஆஜீவோ, சரியான வாழ்க்கை தொழில். இம்மூன்றும் சம்மா வாச்சா,
சம்மா கம்மந்தோ, சம்மா ஆஜீவோ என்ற இம்மூன்றும் சீலம் எனும் பிரிவில் அடங்கும். இப்போது சமாதி பிரிவில் இன்னும் 3 பகுதிகள் அடக்கம். சம்மா வாயாமோ, சம்மா சதி, சம்மா சமாதி. சம்மா வாயாமோ சரியான உழைப்பு, சரியான முயற்சி. நமது உடல் பலவீனப்பட்டு ஊக்கமிழந்து தள்ளாடி நடந்தால் விஷயம் தெரிந்தவர்கள் நம்மிடம் உடற்பயிற்சி செய்யுமாறு கூறுவார்கள். உடலின் தசைகள் இதன் மூலம் பலம் பெறும். இவ்வளவு பலவீனமாக இருக்கக்கூடாது, தள்ளாட்டம் கூடாது, விதவிதமான நோய்கள் இதனால் வரலாம் என கூறுவார்கள். இதே விதமாக நமது மனம் பலவீனப்பட்டு விட்டால், நோயாளி ஆகிவிட்டால் விஷயமறிந்த பெரியோர் மனப்பயிற்சி செய் என கூறுவார்கள். இவ்விரண்டு நாட்களும் உழைத்து அனைவரும் நம் மனது எப்படி நோய்வாய்ப்பட்டுள்ளது என்பதை அறிந்து உள்ளீர்கள். எவ்வளவு பலவீனமான அலைபாயும் மனம்! ஒவ்வொரு நொடியும் இங்கு அல்லது அங்கு என மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட பலவீனமான நோய்வாய்ப்பட்ட மனதிற்கு பயிற்சி தேவை. இதை பலமானதாக, ஆரோக்கியமுள்ளதாக மாற்ற ஏதாவது பயிற்சி செய்ய வேண்டும். எந்த பயிற்சி இந்நோய்வாய்ப்பட்ட மனத்தை நோயற்றதாக ஆக்குமோ, பலவீனமான நமது மனதை பலமுள்ளதாக மாற்றுமோ, அப்பயிற்சியே சரியான பயிற்சியாகும். 4 விதமான பயிற்சி இதற்காகவே இருக்கிறது. முதலாவது பயிற்சி, நமது மனதை துருவி ஆராய்ந்து எனது மனதில் இந்த கெட்ட குணம் இருக்கிறது என்பதை அறிந்து அதை வெளியேற்றுவது. அக்கெட்ட குணத்தை வெளியேற்றுவதே முதலாவது நல்ல பயிற்சி. பிறகு மீண்டும் ஆராய்ந்து இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் என் மனதில் இல்லை என கண்டுபிடித்து இனிமேலும் இக்கெட்ட குணங்கள் உள்ளே நுழையாதபடி மனதின் கதவுகளை அடைத்து விடுதல். அப்படிப்பட்ட தீய குணங்கள் எப்பொழுதும் உள்ளே வர விடக்கூடாது. இது இரண்டாவது பயிற்சி. பிறகு மீண்டும் மனதை துருவி ஆராய வேண்டும். தர்மத்தின் பாதையில் நடப்பவர்கள் தங்களை ஆத்ம சோதனை, சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நோக்காமல் தமக்கு உள்ளாக பார்க்க வேண்டும். என் மனதில் இந்த நற்குணங்கள் உள்ளன என்பதை அறிந்து அதனால் அகங்காரம் தோன்றாது பார்த்து கொள்ளுங்கள். இந்த நற்குணங்கள் உள்ளன, நல்ல விஷயம், இவற்றை பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். நம்மை விட்டு எங்கும் போய்விடக்கூடாது. இதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது பயிற்சி ஆயிற்று. மீண்டும் மனதை ஆராய்ந்து இப்படிப்பட்ட நற்குணங்கள் இல்லவே இல்லையே என கண்டறிந்து சோர்வோ அவநம்பிக்கையோ கொள்ளாது அப்படிப்பட்ட நற்குணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மனதின் அனைத்து கதவுகளையும் திறந்து இல்லாத நற்குணங்களை உள்ளே கொண்டு வருவோம். ஆகவே உள்ள கெட்ட குணங்களை வெளியேற்றுவோம். இல்லாத கெட்ட குணங்களை உள்ளே வர அனுமதியோம். உள்ளே உள்ள நற்குணங்களை தக்க வைத்துக் கொள்வோம். அவற்றை பெருக்குவோம். இல்லாத நற்குணங்களை உள்ளே கொண்டு வருவோம். இந்நான்கு பயிற்சியும் நம்மை சரியான தர்மத்தின் பாதைக்கு இட்டுச் செல்லும். இதுவே சம்மா வாயாமோ, சரியான உழைப்பு. சம்மா சதி. சதி என்றால் ஸ்மிருதி. 2500 வருடங்களில் பாஷை மாறிவிடுகிறது, சொற்கள் மாறிவிடுகின்றன, சொற்களின் பொருளும் கூட மாறிவிடுகிறது. இன்றைய பாரதத்தின் அனைத்து மொழிகளிலும் ஸ்மிருதி என்ற இச்சொல்லுக்கு ஒரே பொருள் ஞாபகம், நினைவாற்றல். 2500 வருடங்களுக்கு முன் பாரதத்தின் பழைய பாஷையில் இதற்கு இந்த அர்த்தம் இருக்கவில்லை. இதைவிட சிறந்த வேறொரு பொருள் இருந்தது, விழிப்புணர்வு. விழிப்புணர்வோடு இருத்தல். எதன் மீது விழிப்புணர்வு? தன்னை பற்றிய விழிப்புணர்வு. இதையே சதி என்றழைத்தனர். நமது இந்த உடல் பிரபஞ்சத்தை பற்றி விழிப்புணர்வோடு இருப்பது, நமது மனமெனும் பிரபஞ்சத்தின் மீது விழிப்புணர்வோடு இருப்பது, நமது அனைத்து செயல்களின் மீதும் கவனமாயிருப்பது. இதை சதி என்றும் ஸ்மிருதி என்றும் அழைத்தனர். ஆழ்ந்த விழிப்புணர்வு. இவ்வேலையைத்தான் ஆரம்பித்துள்ளோம். நேற்றும் இன்றும் இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றியும் நமது உடல் மற்றும் மனம் பற்றியும் கணத்திற்கு கணம் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெளிப்படும் உண்மையை அறிந்து கொண்டிருக்கிறோம். மூச்சு வருகிறது போகிறது, வருகிறது போகிறது. இந்த மூக்கு துவாரத்தின் வழியாகவோ அந்த மூக்கு துவாரத்தின் வழியாகவோ அதை அறிந்து கொண்டே இருக்கிறோம். இங்கே தொடுகிறது, அங்கே தொடுகிறது என அறிந்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் சதியின் வேலை, விழிப்புணர்வின் வேலை. இப்பொழுது இந்த பாதை முழுவதும் ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமத்தை நோக்கி செல்வதாகும். இதுவரை நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், மூச்சின் துணை கொண்டு மூச்சை பற்றி நாம் அறிந்தவை, இன்று இரவு மற்றும் நாளை முழுவதும் இதைவிட நுட்பமான உண்மைகள் வெளியாவதை காண்போம். நாம் நன்றாக அறிந்தே நம்மை பற்றிய உண்மைகளை அறிய
முழு உடலையும் தியான பகுதியாக எடுத்துக்கொள்ளவில்லை. உடம்பின் ஒரு சிறிய பகுதி, இம்முக்கோண பகுதி, மேல் உதட்டிலிருந்து நாசித்வாரம் வரை உள்ள சிறிய பகுதி, அவ்வளவுதான். முதலில் இச்சிறிய பகுதியில் என்ன நடைபெறுகிறது என்று இந்த இடத்தின் உண்மையை அறிந்து கொள்வோம். இம்மூச்சு வருகிறது, போகிறது, இங்கே தொடுகிறது, அங்கே தொடுகிறது. மனதை இச்சிறிய பகுதியிலேயே இருக்கச் செய்வோம். மிகச்சிறிய பகுதியில் மனம் இருக்கும்போது அது நுட்பமானதாக, உணர்ச்சி பூர்வமானதாக ஆகிவிடுகிறது. நாம் நமது மனதை கூர்மையானதாக, உணர்ச்சி மயமானதாக ஆக்கி கொண்டால்தான் மேற்கொண்டு உடல் முழுவதையும் ஆராய இயலும். மேலே சென்று முழு மனதை பற்றியும் அறிய முடியும். எனவே தற்போது இச்சிறிய பகுதியிலேயே கவனத்தை வைத்திருப்போம். இச்சிறிய பகுதியில் இன்று இரவும் மற்றும் நாளைய நாள் முழுவதும் மூச்சு வருவது, போவது, தொடுவது மற்றும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்போம். உண்மை என்னவெனில், உடல் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அணுவிலும் ஏதாவதொரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவதொரு பயோகெமிக்கல் எதிர்ச்செய்கை, உயிர் வேதியியல் எதிர்வினை நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு மின்காந்த எதிர்வினை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மின் வேதியியல் எதிர்வினை நடந்து கொண்டே இருக்கிறது. உடல் முழுவதும் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. நமது மனம் ஸ்தூலமாக இருப்பதால் அதன் பக்கம் நாம் எப்போதும் கவனம் செலுத்தியதே இல்லை. ஒன்று மனம் ஸ்தூலமாக இருக்கின்றது, மற்றொன்று எப்போதும் பகிர்முகமாக, வெளிநோக்காக, வெளிப்பார்வையாகவே இருந்துவிட்டோம். நம்மை நாம் ஒருபோதும் பார்த்ததில்லை. நம்மை நோக்குவதற்கு முயற்சி செய்தாலும் கூட, தியானம் செய்ய அமர்ந்தாலும் கூட நம்மை பற்றிய உண்மையை பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு கற்பனை, நமது நம்பிக்கைகள். ஆத்மா இப்படி இருக்கிறது, பரமாத்மா அப்படி இருக்கிறது, ஆத்மா இப்படி இல்லை, பரமாத்மா அப்படி இல்லை, ஆத்மா பரமாத்மா என இரண்டு இருக்கிறது, இல்லை ஒன்றுதான். இப்படிப்பட்ட கற்பனைகளிலேயே எல்லா நேரத்தையும் இழந்து விடுகிறோம். தன்னை பற்றி நமது விருப்பு எங்கே உதிக்கிறது, நமது வெறுப்பு எங்கே உதிக்கிறது, எவ்வாறு அவற்றை பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம், எப்படி முடிச்சுகள் போடப்படுகின்றன, இதிலிருந்து எப்படி வெளிப்படுவது, இதை பற்றிய கவனம் அறவே இல்லை. அத்துடன் தேவையற்ற, உபயோகமற்ற, கற்பனையான விஷயங்களில் அனைத்து நேரத்தையும் இழக்கிறோம். முதல் முறையாக இந்த 3.5 கையளவு உடலின் உள்ளே, உடலின் முழு பிரபஞ்சத்திலும், மனதின் முழு பிரபஞ்சத்திலும், இவ்விரண்டிற்குள்ளும் எப்படி எதிர்வினைகள் நிகழ்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அழுக்குகள் எப்படி எழுகின்றன என்பதை நாமே நன்கு அறிந்து, அழுக்குகள் எழுவதை தவிர்த்து நமது இயல்பை, அடிமனதின் ஆழங்கள் வரை நமது சுபாவத்தை மாற்றும் வேலையை ஆரம்பியுங்கள். விருப்பப்படும் சுபாவத்தை விருப்பமற்றதாகவும், வெறுப்பு சுபாவத்தை வெறுப்பற்றதாகவும், மோக இயல்பை மோகமற்றதாகவும் மாறிக்கொண்டே போகட்டும். இவ்வாறு ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமத்தை நோக்கி முன்னேறுவோம். உடல் முழுவதும் ஏதோ ஒன்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஏதாவது உணர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. உடல் அளவில் நீங்கள் எதை அனுபவிக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ அதையே உணர்ச்சி என்கிறோம். உடல் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் தேர்ந்தெடுத்துள்ள பகுதி மேல் உதட்டின் மேலிருந்து மூக்கு துவாரம் வரை உள்ள பகுதி. இங்கே என்ன நிகழ்கிறது? மூக்கின் உட்பக்க சுவர்களில் ஏதாவது நிகழ்கிறதா? மூக்கின் வெளிச்சுவர்களில் ஏதாவது நிகழ்கிறதா? மூக்கின் வெளி வளையங்களில் ஏதாவது நிகழ்கிறதா? அல்லது மூக்கின் கீழ் மேல் உதட்டின் மேல் ஏதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? என்ன நடக்கிறது என்பதை அறிய வேண்டும். முதல் விஷயமாக சற்று கவனித்து பார்த்தால், உள்ளே வரும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு, இவ்விரண்டின் உஷ்ண நிலையில் வித்தியாசம் இருப்பது தெரிய வரும். இதில் நாம் கவனம் செலுத்தியதே இல்லை. இப்போது கவனித்து பார்க்கும்போது உள்ளே போகும் மூச்சை விட வெளிவரும் மூச்சு சற்றே அதிக உஷ்ணமாக இருப்பதை உணரலாம். இயற்கையானதே. நமது உடலின் வெப்பநிலை அதிகமாகவும் வெளியே சுற்றுப்புற வெப்பநிலை குறைவாகவும் இருக்கிறது. வெளியே உள்ள காற்று உள்ளே சென்று உள்ளே உள்ள வெப்பத்துடன் கலந்து சற்றே சூடாக வெளிவருகிறது. இதில் கவனம் செலுத்தாததால் இதை நீங்கள் அறியவில்லை. எப்போதும் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் விஷயம்.
இப்போது இன்னும் சற்றே கவனமாக பார்த்தால், மெதுவாக மூச்சு வருகிறது, வெளியே போகிறது. நல்லது, மூச்சை விட்டு விடுங்கள். மூச்சை உணராமலேயே வேறு என்ன நிகழ்வு நிகழ்கிறது? மூச்சின் காரணமாக உஷ்ணம், குளிர்ச்சி போன்றவைகள் உணரப்பட்டன. இது ஒரு நிகழ்ச்சி. வேறு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மேலும் கவனித்து பார்த்தால், மூச்சு வந்தாலும் வராவிட்டாலும் போனாலும் போகாவிட்டாலும் இன்னும் ஏதோ நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணரலாம். சில சமயம் சூடாக, சில சமயம் குளிர்ச்சியாக இருக்கலாம். ஒரு சமயம் வியர்ப்பது போல் இருக்கலாம். சில சமயம் கூச்சம் எடுப்பது போல் இருக்கலாம். சில நேரம் அரிப்பது போல் இருக்கலாம். சில சமயம் அதிர்வுகள் போல் இருக்கலாம். சில சமயம் ஏதோ துடிப்பது போல் இருக்கலாம். சில சமயம் நடுங்குவது போல் இருக்கலாம். நெஞ்சு படபடப்பது போல், குலுங்குவது போல், நடுக்கமாக, மயிர் கூச்செறிவது போன்று உணரலாம். என்னவெல்லாம் நடக்கும் என்பது தெரியாது. சில சமயம் லேசானது போல் தெரியலாம். சில சமயம் கனப்பது போல், சில சமயம் இழுப்பது போல், சில சமயம் அழுத்துவது போல், சில சமயம் வலிப்பது போல், சுருங்கி விரிவதைப் போல், சுருங்கி விரிவதைப் போல் உணரலாம். சில சமயம் புலர்ந்தது போல் தெரியலாம், அல்லது ஈரமானதாக தெரியலாம். எத்தனை விதமான உணர்ச்சிகள் ஏற்படும் என்பது சொல்வதற்கில்லை. நாம் விரும்பும் விதமாகவும் இவைகள் நிகழ்வதில்லை. தாமாகவே எது நிகழ்கிறதோ, இக்கணத்தில் தானாக எது நிகழ்கிறதோ அதை அப்படியே அறிந்து கொள்ளுங்கள். எது நடக்கவில்லையோ அதை கற்பனை செய்யாதிருங்கள். அதற்காக ஏங்கவும் வேண்டாம். இக்கணத்தில் எது நிகழ்கிறதோ அதையே ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த கணம் இன்னது, அதற்கடுத்த கணம் இன்னது என்று ஒவ்வொரு கணமும் எது நிகழ்கிறதோ அதை அறிந்து கொண்டே முன்னேறுங்கள். சாட்சி பாவத்துடன் அறிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். பழைய பழக்கம் அரிப்பெடுத்தால் நமக்கு நன்றாக இருப்பதில்லை. எனவே உடனே கையால் சொரிந்து விடுவது வழக்கம். நன்றாக இல்லாததால் நீக்குவதற்காக சொரிகிறோம். இப்போது அரிப்பெடுத்தால் சொரியாமல் சாட்சி பாவத்துடன் தனித்து விலகி நின்று பார்க்கும் பார்வையாளர் தன்மையில் அதை சந்திக்க வேண்டும். ஒரு உணர்ச்சி தோன்றியிருக்கிறது, எவ்வளவு நேரம் நிலைத்திருக்கிறது என்று பார்ப்போம். சற்றே அதிகரிக்கும், அதிகரித்து அதிகரித்து முடிந்து விடுகிறது. எந்த அரிப்பும் காலம் முழுவதும் இருப்பதில்லை, உற்பத்தி ஆகிறது. சற்று முன்பின் முடிந்து விடுகிறது. நாம் அதை வெறுமனே சாட்சி பாவத்துடன் அறிந்து கொண்டிருக்கிறோம். வேறு ஒன்றும் செய்யவில்லை. இவ்வாறு இன்று இரவு மற்றும் நாளை முழுவதும் பயிற்சி செய்வீர்கள். பிறகு நீங்கள் மெதுவாக சூட்சுமத்தை நோக்கி, நுட்பத்தை நோக்கி செல்வதை காண்பீர்கள். இந்த சதி விழிப்புணர்வு, கற்பனை கலவாத உங்களது அனுபவம் மூலம் உணரப்படுகின்ற உண்மை பற்றிய விழிப்புணர்வு. இதுவே சம்மா சதி, சரியான விழிப்புணர்வு. உண்மையும் கூட நம்மை பற்றிய உண்மை, நமது உடல் மற்றும் மனம் பற்றிய உண்மை. வேறு எதற்கும் இதில் துளியும் இடமில்லை. நமது மனமெனும் பிரபஞ்சம், நமது உடல் என்னும் பிரபஞ்சம், இவ்விரண்டின் சங்கமத்தினால், தொடர்பால் என்ன நிகழ்கிறது என்பதை அறியும் வேலை. ஒவ்வொரு உணர்ச்சியும் இந்த உடல் மன பிரபஞ்சத்தைச் சேர்ந்ததாகும். சம்மா சதி. சம்மா சமாதி, நல்ல மனதின் ஒருமுகப்படுதலையே சம்மா சமாதி என்கிறோம். மனம் வெறுமனே ஒருமுகப்படுவதையே சமாதி என்கிறோம். சம்மா சமாதி என்பது சரியான சமாதி. மனம் மிகவும் மாசுபட்டுள்ளது, விருப்பால் நிறைந்துள்ளது. இவ்விருப்பத்தை ஆதாரமாக கொண்டு மன ஒருமை ஏற்படுமாயின், வெறுப்பை ஆதாரமாக கொண்டு மன ஒருமை நிகழுமாயின், ஏதோ ஒரு கற்பனையின், பொய்யின் அடிப்படையில் மனம் ஒருமுகப்படுமாயின் சம்மா சமாதி ஆகாது. ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். நீர்நிலையின் கரையில் ஒற்றைக்காலில் நிற்கும் கொக்கு ஒன்றை பார்த்திருப்பீர்கள். சற்றும் அசையாது நின்றிருக்கும். முழு கவனத்துடன் சமாதியில் இருக்கிறது. ஆனால் இம்முழு கவனமும் எதற்காக? நீரில் எங்காவது மீன் தெரிந்தால் உடனே கொத்திச் செல்வதற்குத்தான். அதுவும் மனக்குவிப்பே. அவ்வாறே ஒரு பூனையும் எலி வலையின் அருகில் ஆடாமல் அசையாமல் நிற்பதை பார்த்திருப்பீர்கள். ஒரு ரோமம் கூட அசைவதில்லை. அப்படி ஒரு கவனம். எலி வெளிப்பட்டதோ கவ்விக்கொள்ளும். அவ்வாறே ஒரு வேடன் தன் இருகுழல் துப்பாக்கியை குறிபார்த்து அமர்ந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். மிருகம் ஒன்று தென்பட்டவுடன் அதை சுட்டு வீழ்த்தலாம் என்று. இவை அனைத்தும் சமாதிகள் தானே, மன ஒருமைப்பாடு தானே. ஆனால் சரியான சமாதி அல்ல. இது நமது வேலைக்காகாது. உலகில் மிகவும் தீய செயல்கள் கூட மனதை ஒருமுகப்படுத்தியே செய்யப்படுகின்றன.
மனதை ஒருமுகப்படுத்துவது மட்டுமே நம்மை முக்தி நிலை வரை இட்டுச் செல்லாது. விருப்பு வெறுப்பு அறியாமை மற்றும் அசுத்தங்களின் ஆதாரமின்றி செய்யப்படும் மன ஒருமைப்பாடுதான் நமக்கு நன்மை தருவது. எனவே இக்கணத்தில் நிகழும் நிகழ்ச்சியில் விருப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, கற்பனையும் இல்லை. மூச்சு வருகிறது என்பதில் எந்த கற்பனையும் இல்லை. வரும் மூச்சின் மீது விருப்பு வெறுப்பு இருப்பதில்லை. மூச்சு தொடுகிறது, அதன் மீது விருப்பு வெறுப்பு ஏற்படுவதில்லை. இது ஏதோ கற்பனையும் இல்லை. அரிப்பு வந்தாலும், சூடாக இருந்தாலும், அதிர்வது போல், நமைச்சல் போல், கூச்சம் மூட்டுவது போல் எப்படி இருந்தாலும் அதன் மீது எந்த விதமான விருப்பும் வெறுப்பும் ஏற்படுவதில்லை. மேலும் இவ்வுணர்ச்சிகள் யாவும் உண்மையானவை, கற்பனை அல்ல. இவ்வாறு ஒவ்வொரு கணமும் கணந்தோறும் இவ்வுணர்ச்சிகளை அறிந்து கொண்டே எவ்வளவு நேரம் தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவு சமாதியும் பலம் பெற்றுக்கொண்டே செல்லும். இதைத்தான் செய்ய வேண்டும். இவ்வேலையை செய்யத்தான் வந்திருக்கிறீர்கள். இனி அடுத்து வருவது பஞ்ஞாவின் ஞானத்தின் பகுதி. தர்மத்தின் எஞ்சியுள்ள 2 பகுதிகள் பஞ்ஞாவில் அடங்கும். அதை பற்றி இன்று பேச மாட்டோம். அதை பற்றி நாளை பார்ப்போம். ஏனெனில் நாளை மறுநாள் தான் அப்பகுதியில் நாம் நுழைய இருக்கின்றோம். இப்போது சீலங்களை கடைபிடித்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கு இருப்பதால் சீலங்களை கடைபிடிப்பதில் எந்த கஷ்டங்களும் இருக்கப் போவதில்லை. ஏனெனில் இங்குள்ள சூழல் முழுவதும் சீலங்களை பின்பற்றுவதில் துணையாயிருக்கும். உண்மையை பேச வேண்டிய ஒரே ஒரு சீலத்தில் மட்டும் எப்போதாவது கஷ்டம் வரலாம். ஒருவருக்கொருவர் பேசினால் பொய் பேசிவிடலாம், சீலம் குலைய வாய்ப்புண்டு. ஆசிரியர் அழைத்து கேள்வி கேட்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை சற்று கூட்டியோ குறைத்தோ சொல்வதன் மூலம் சீலம் கெட்டுவிடலாம். இக்காரணங்களினால் இச்சீலத்தில் மிகவும் கவனமாக விழிப்போடு இருங்கள். மீதமுள்ள 4 சீலங்களை இங்கு இருப்பதால் எளிதாக பின்பற்ற முடியும். எனவே 5 சீலங்களையும் மிகுந்த கவனத்துடன் கடைபிடித்து கொண்டே உங்களது சமாதியை பலப்படுத்தும் வேலையை செய்யுங்கள். நாளை மாலை பஞ்ஞாவை பற்றி நன்கு அறிந்து கொள்வீர்கள். நாளை மறுநாள் பஞ்ஞாவின் பகுதியில் காலடி எடுத்து வைப்பீர்கள். கைவசம் இருக்கும் நேரத்தை இப்பொழுது 8 நாட்களே எஞ்சியுள்ளன. இந்த 8 நாட்கள் என்பது இப்பெரிய வேலையில் ஈடுபட மிகவும் குறைவான நாட்களே. இந்த நாட்களை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். மிகுந்த கவனத்துடன் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் பின் எப்போதாவது கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாது. மிகுந்த பாக்கியத்தால் புண்ணியத்தால் இது கிடைத்துள்ளது. மனித பிறப்பே மிகுந்த புண்ணியத்தாலேயே கிடைக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் சுத்தமான தர்மம் கிடைப்பது மிகவும் புண்ணியமானது. இல்லையெனில் இம்மனித வாழ்க்கை எவ்வாறு கர்ம அனுஷ்டானங்களில் கழிந்திருக்குமோ, எப்படியெல்லாம் மத சம்பந்தப்பட்ட குழப்பங்களில் வீணாகி இருக்குமோ, எவ்வாறு மத நம்பிக்கைகளில் குழம்பி திசை மாறி போயிருப்போமோ யார் அறிவார்? தர்மம் எதுவென புரிந்து கொள்ளவே இல்லையெனில் பின்பற்றுவது என்பது வெகு தூரம் முடியாது. எனவே மனித பிறவி கிடைத்திருப்பது மிகவும் பாக்கியமானது. சுத்த தர்மம் கிடைத்திருப்பது அதைவிட சிறப்பானது. அத்தர்மத்தின் மீது நம்பிக்கை தோன்றியிருப்பது அதைவிட மிகவும் பாக்கியமானது. இப்போது உழைத்து கொண்டே முன்னேறுங்கள். நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யார் மீதும் தயவு காட்டவில்லை. உங்களது நன்மைக்காக, உங்களது நலனுக்காக, உங்களது சொந்த முக்திக்காக பாடுபடுங்கள். பயிற்சி முகாமிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும். அனைவருக்கும் பூரண முக்தி கிடைக்கட்டும், பூரண முக்தி கிடைக்கட்டும். பவத்து சர்வ மங்களம் பவத்து சர்வ